பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த இடத்திற்கு வருவதற்கு தேவன் கொடுத்த பெரிதான இரக்கத்திற்காக தயவிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான அழைப்பு கொடுத்த பாஸ்டர் போல் பாலாஜி அவர்கள் ஐயா அந்தவர்களுக்காகவும் சபையாருக்காக கூட அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவருக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிலருக்கு இந்த தாய் வீட்டுக்கு போனால் ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே பெண்களுக்கு? அந்த மாதிரி இங்கே வந்தோடனே ஒரு தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா முன்ன அடிக்கடி வந்திருக்கோம் பார்த்தீங்களா, 5 வருஷம் இடைவெளி தான். ஆனால் ஏதோ ஒரு பெற்றவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் நமக்குள்ளே இப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா இடங்களும் போகும்போது அப்படி அந்த ஃபீலிங் வருதில்லை. ஆனால் ஆதியில் இந்த இடத்துக்கு ஆரம்பத்தில் பாஸ்ட்டு குடும்பம் வந்து போன அப்படின்னால அந்த ஃபீலிங்ஸு வர ஆரம்பிச்சு. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வெளியில் கிராமங்களில் போய் ஊழியம் செய்ய தேவன் கிருபை பாராட்டி அங்கங்கே தண்ணீர் மாற்றங்கள் எல்லாம் தொண்டை பிடிச்சிச்சு. எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னா பாஸ்ட் மன கஷ்டப்படுவாங்கன்னு டீ மட்டும் சாப்பிட்டேன். ஆமாம், என்ன செய்ய? சரி, கர்த்தர் நல்லவர். இன்னும் பழைய ஆட்கள் ஒரு சிலர் பார்க்குறேன், சிஸ்டர் சிலர் இன்னும் நிறைய பேர் வரல. காலையில் 6 வருவாங்க நினைக்கிறேன், அவங்க பார்க்குறேன். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். பழைய ஆட்களும் இருக்கணும், புதிதானவர்களும் நீங்கள் அழைத்து கொண்டு வரணும். ஆமாம், ஸ்தோத்திரம். அரசியல்வாதிகள் மீட்டிங்லாம் போனால் உட்கார இடம் இல்லை, அப்படி கூட்டம் பெருகி இருக்கு. ஆனால் அது சபையில் தான் இருக்கணும், அந்த மாதிரி கூட்டம் பெருகி இருக்கணும். நல்லா பார்க்க போனால் மந்தையை பெருக பண்ணுவது போல் மனுஷரை பெருக பண்ணும்படி விண்ணப்பம் பண்ணணுமா. ஆக்சுவலாக வெளியில் கூட்டங்கள்லாம் நடக்கும்போது நிறைய கூட்டங்கள் உலகத்தில், ஆனால் சபையில் தான் கூட்டம் அதிகம் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமாம், நம்ம ஜெபிக்க ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த வேலையை ஆத்துமாக்களை கூப்பிட்டு வருவார். எத்தனை சபைகள் வந்தாலும் ஜனங்க ரசிக்கப்படாத ஜனங்க இருக்காங்க நிறைய பேர். அதனால் சபைகள் பெருகுனது சந்தோஷம். ஆனால் ஆத்துமாக்கள் இன்னும் ரசிக்கப்படாத ஜனங்கள் எல்லா எல்லையிலும் இருக்கிறாங்க. அது நம்ம ஜெபிக்கும் போது நம்மளை கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவர் என்ன செய்யணுமோ நிச்சயமாக செய்வார். இந்த நாளிலும் இங்கே பேசும்படியாக ஆண்டவர் நோக்கி பார்த்த வேளையில் கிடைத்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாஸ்டர் நல்ல பைபிள் ஸ்டடியில் நல்ல ஆழமான சத்தியம் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் நிறைய சத்தியம் வசனம் நல்லா தெரிஞ்சவங்க, சத்தியம் நல்லா கேட்குறவங்க. கர்த்தர் சோதரம். அதான் ஸ்பெஷலான ஊழியக்காரெலாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் பார்த்து செய்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லை, இன்னும் யார் ஸ்பெஷலான ஊழியக்காரங்க யார் இருக்காங்களோ அவங்கள அழைத்து கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்காகவே அவங்க என்ன செய்கிறாங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். அதெல்லாம் கொடுத்து வச்சவங்க நீங்கள். பிரைஸ் எல்லாம். ஆமாம், எந்த குறையும் இருக்காதுன்னு நான் கர்த்தரை நம்புகிறேன். புல்லுள்ள இடங்களில் நடத்துகிற மெய்ப்பனாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு புகழ்ச்சியாக சொல்லலை, நான் அந்த நல்லது பார்க்குறேன். வெளி ஊழியக்காரங்க ஜனங்களுக்கு அபிஷேகம் வேணுமா, சத்தியம் வேணுமா, எது வேணுமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி உங்களுக்கு என்ன செய்யணுமோ, விடுதலையா, அற்புதமா, என்ன வேணுமோ அதை அவங்களே செஞ்சாலும் வந்தாலும் வெளியிலேருந்து ஊழியக்காரர்கள் அழைத்து கொண்டு வந்து உங்களுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? பிரயாசப்படுறாங்க. கர்த்தர்கள் மிகவும் பிரயாசப்படுறாங்க. வாச பார்க்கும்போது நான் யோசிப்பேன், வெளிப்படுத்த விஷயம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். அதாவது நீ இளைப்பாறுதல் இல்லாதபடிக்கு நீ பிரயாசப்பட்டாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். எபேசு சபையில் நீ இளைப்பாறுதல் இல்லாமல் பிரயாசப்பட்டாய். பாஸ் எப்போ தூங்குவான்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு கர்த்தருக்காக அதிகமாக உழைக்கிற சோதரம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் இந்த சீனர்லாம் பார்த்தீங்கன்னா வருஷங்களாக இருக்கும். ஆனால் பாஸ்ட்டு மாற்று சேஞ்ச் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல டேலண்ட் தான். நீங்கள் இங்கே தான் பார்த்துருக்கேன் அந்த விஷயத்தை, வேறு எந்த சபையில் பார்த்ததில்ல. எப்போ வந்தாலும் டப்புன்னு ஒரு சேஞ்சு சீனர். அதாவது சபையை அலங்கரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த சபையின் காரியங்கள் அவ்வளோ உற்சாகமாக யோசிப்பாத்து கர்த்தருடைய காரியத்தில் அவன் இறுதி உற்சாகமாக இருந்து தான் செயல்பட்டு தான். அது மாதிரி ஆண்டோடைய ஆலயம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? என்னை கேட்டால் அதுதான் இந்த ஊழியத்துடைய வளர்ச்சி. அவங்க செயல்படுற விடதான் இதுதான் கர்த்தர் கிருபை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான், அது மெயினாக பார்க்குறார். இன்றைக்கி நேரத்தை எங்கேயோ செலவு பண்ணுறத காட்டிலும் கர்த்தருக்காக, ஊழியத்துக்கு, ஆலயத்துக்காக, ஆத்துமக்களுக்காக. ஆமாம், ஸ்தோத்திரம். நான் அவங்க குடும்பத்துக்காக நேரம் செலவு பண்ணுறது கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
அது தேவனுக்கு ஒரு பிரியமான காரியம். தேவனுக்கு பிரியமான காரியம். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவர்களும் அசுத்தனம் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தருடைய வார்த்தைக்காக. இதுதான் நீங்க பேசும்படியாக கிடைத்த வார்த்தை. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்திலே வருவதில்லை. அப்படின்னா இந்த ரெண்டு கூட்டமும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்குற கூட்டம். விருத்த சேதனம் இல்லாதவர்கள்லாம் யாருன்னா தேவ ஜனங்களை சேராதவர்கள், அந்நியர்கள், புறஜாதிகள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனம் அவருடைய உடன்படிக்கை பண்ணார். விருத்த சேதனத்தின் மூலமாக பழைய ஏற்பாட்டில் தம்முடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் சொல்லி உடன்படிக்கை பண்ணினார். அப்போ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் யாருன்னா அந்நியர், பெலிஸ்தர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், அப்படி தேவ ஜனங்களை சேராதவர்கள். மந்திரவாதி யாரு? விருத்த சேதனம் இல்லாதவன் தான். குறி சொல்றவன் யாரு? விருத்த சேதனம் இல்லாதவன் தான். எகிப்தியர்கள், இப்படி அந்நிய ஜாதிகள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நீங்க சந்திப்பது கர்த்தருடைய ஜனங்க மூலமா சில பிரச்சனை சந்திச்சு அது ஆவியானவர் சமாதானம் பண்ணி சத்தியத்தை போதிக்கும் போது தேவனுக்கு பயந்து ஒப்புறவங்க எல்லாம் கரெக்டான சீக்கிரம். இந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள், அந்நியர்கள் என்ன செய்வாங்க? எப்போதுமே டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால், நாங்களாம் வாடகை வீட்டில் இருக்கிறோம், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், அவங்க என்ன செய்வாங்க? அவங்க பூஜை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம ஜெபம் பண்ணுறதால அவங்களை நினச்சிப்பாங்க போல இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க? கூறி கேட்குற இடம், மந்திரம், இப்படிப்பட்ட இடங்கள் போய் என்ன செய்வாங்க? பூஜை பண்ணிட்டு எல்லா காரியம் பண்ணுவாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ ஜனங்களுக்கு விரோதமான சில விரோதமான ஆயுதங்கள், அநேக காரியங்கள் அநேகர் சந்திக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். அசுத்தம் சொல்லும்போது சாத்தான் தான். அசுத்தம் யாரு? சாத்தான். சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்குறானா இல்லையா? கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். பாஸ் சொல்கிறாங்க, அவன் சொந்தக்கார ஆயிட்டாங்க. சாத்தான் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல அப்படின்னா உங்களை வச்சு அவனுக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா தான் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் ஊழியர் செய்கிறவங்களா தான் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக வாழணும், ஏதாவது கர்த்தருக்கு செய்யணும், சுவிசேஷம் சொல்லணும், வேதத்தை நல்லா வாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கணும், பரிசுத்தமாக வாழணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நீங்கள் எப்படி இந்த மாதிரியான ஆவிக்குரிய விஷயங்களை ஒரு தீர்மானம் எடுத்தாலும் அதுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவான். சரிங்களா? ஆனாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட அசுத்தன் கடந்து வருவதில்லையா. மெயினாக சாத்தான் போராட்டம் கிறிஸ்தவங்களுக்கு சாத்தான் போராட்டம். நமக்கு எதிரியாரு? உங்களை எதிராளியாக பிசாசனவன் எவனை விழுங்கலாமோ என்று. அப்போ நம்முடைய எதிரியே யாரு? சாத்தான் தான், அசுத்தன். அவன் சில மனுஷர்களை எழுப்புவான், சில ஆவிகள் எழுப்புவான், எல்லாம் என்ன செய்வான்? அவன் தூதர்கள் கூட்டங்களுக்கு, சாத்தான் தூதர்கள் சில கூட்டங்களை எழுப்பி என்ன செய்வான்? டிஸ்டர்ப் பண்ணுவான். சில நேரம் கூட இருக்கிறவங்க யூதாஸ் காரியத்தை மாதிரி யாராக இருப்பாங்க, அவங்களே எழுப்பிடுவான். சரிங்களா? ஆமாம். அந்த மாதிரி கிறிஸ்துவ ஜனங்களையும் பயன்படுத்திருக்கான். ஏசு கிறிஸ்து கூட இருந்தவனையே யூதாஸையே பயன்படுத்தும் போது அப்போ மற்றவங்களை பயன்படுத்த மாட்டான். ஆனால் பிசாசுக்கு யார் இடம் கொடுக்குறாங்களோ அவங்கள பயன்படுத்தி என்ன செய்வான்? என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் பண்ணிடுவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க விருத்த சேதனம் இல்லாதவர்கள் மூலமாக
அல்லது சாத்தான், அசுத்தன் ஆகிய சாத்தான் மூலமாக நீங்கள் என்ன பிரச்சனையை சந்தித்து கொண்டு வந்தாலும், உங்கள் குடும்பத்துக்குறமாக, குடும்ப ஆசீர்வாதம் நாங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்பத்துக்குறமாக, அல்ல உங்கள் வேலை ஸ்தலம், உங்கள் ஊழியத்துக்குறமாக, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அந்த அந்நியர்கள் அல்லது சாத்தான் அவனுடைய கூட்டம் உங்களுக்கு போராட்டங்களை உண்டு பண்ணி கொண்டே இருந்தால், அவங்க உங்கள் எல்லையிலே வரக்கூடாது. அப்படின்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களுக்கு பிரச்சனையை அவன் கொடுக்கக்கூடாதுன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்னு ஒன்று இருக்குது. பிரேசலா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு. நம்ம ஆட்கள் இந்த சபை அப்படி இல்லை, கண்டிப்பாக நம்புகிறேன். இப்போ பாஸ்ட் வந்து ரொம்ப கைட் பண்ணுறது வந்து தெரியும். சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா, பிரச்சனை வந்துட்டா என்ன செய்வாங்க, இயேசு அழைக்கிறார், இயேசு கூப்பிடுகிறார், இயேசு விடுவிக்கிறாரு, இயேசுவை தவிர மற்ற எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. புரியுதுங்களா? அவர் சொன்னார், உண்மையாக என்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு நான் சபையமாக இருக்கிறேன்றார். ஜெபத்தை கேட்கிறவர் நிறையா. பரிதிமை கூட தாவீதின் குமாரன் இயேசு தான் கூப்பிட்டான், அதான் அவனுக்கு பார்வை கிடைச்சிது. கூட போன 12 ஊழியக்காரங்க கூட போனாங்க சீசர்கள், அவங்களுக்கு கூப்பிட்டா பார்வை, அவங்க தானே கூப்பிடாதானே அதட்டுறாங்க, அவங்களுக்கு கூப்பிட்ட பார்வை கிடைச்சிருக்காது. அவன் நல்ல குருடன் இருந்தாலும் புத்திசாலித்தன்மை செஞ்சான், இயேசுவை கூப்பிட்டான். அல்லேலூயா. அதனால கண் பார்வை கிடைச்சிது. நம்ம இயேசு கூப்பிட்றதே கிடையாது. நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குதே, எத்தனை இடங்கள் ஃபோன் பண்ணி என்ன செய்யுது, ஜெப குறிப்புகள் அப்படியே பறக்குது, அப்படியே நல்லா மெசேஜ். அதான் பிரச்சனை சரியாக மாட்டேங்குது. உங்கள் பிரச்சனை சரியாக ஆகாமல் இருக்கு. இது ஒரு காரணம். நமக்கு சபை கொடுத்தார் மெய்ப்பர், ஓகே, பாசிட்டிவ் சொல்லலாம். அது சொன்ன சில கூட்டங்கள் ஸ்தோத்திரம். அப்போது உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் சில விருத்த சேதனம் இல்லாதவர் மூலமாக வருகிற பிரச்சனை, மந்திரவாதிகள் மூலமாகவோ அல்லது அந்நியர்கள் மூலமாகவோ உங்களுக்கு பல போராட்டங்கள், பெல்லிசுனி, ஏவலின் ஆவிகள், வேறு எந்த விதமான ஆயுதங்கள் வந்து கொண்டு உங்களை நிம்மதியை கெடுக்குதா, உங்கள் சமாதானத்தை கெடுக்குதா, உங்கள் குடும்பத்தில் வியாதியை கொடுக்குதா, உங்கள் வியாபாரத்தை தடை செய்தா, உங்கள் வருமானத்தை தடை செய்தா, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் வாழ வைக்குதா, இதில் சில ஆவிகளுடைய போராட்டங்கள் இருக்கும். சில ஆவிகளுடைய போராட்டங்கள், சில ஆவியும் போராடும், சில பாவியும் போராடுவான். அதுவும் பிரச்சனையை வாழ்க்கையில். பாவினா புரியலையா? புரியாது. சோத்திரம். மனுஷங்களும் போராடுவாங்க. என்ன பாஸ்டர் பாவின்றீங்க, நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுவோம்னா நம்ம வஞ்சிக்கல இருக்கிறோம். என்னதான் ஞானஸ்நானத்தை அடக்காரன்னு பாவம் அடக்காரன் பண்ணால் அதுக்கு யாரும் பொய் சொல்லாமல் இருக்கீங்களா? பொய் சொல்லாமல் இருந்தவங்க யாரும் இருக்கீங்களா? பொய் சொன்னாலே பாவம் தானே. ஒரு பொய் சொன்னாலும் 10 கட்டில் ஒரு கட்டில் மீறினாதான் காலையிலேருந்து நைட்டு வரை கேட்டால் ரொம்ப டேலண்டாக பேசிட்டோம், ரொம்ப புத்திசாலியாக பேசிட்டோன்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் எவ்வளோ பொய் இருக்கும் தெரியுமா? எவ்வளோ பொய் இருக்கும் தெரியுமா? அப்போ அது பாவம் தானே, பாவம் தானே. ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யாத ஏதாவது வாயின் வார்த்தையில் எத்தனை பாவங்கள், ஆவியனை துக்கப்படும்படி பேசினா பாவம் தான். அப்போது பைபிள் பார்த்தீங்கன்னா, கோலியாத் என்ன செஞ்சான், இஸ்ரேல் ஜனக்கு வருமா 40 நாள் அது எடுத்து நின்றுட்டு இருந்தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. 1 சாமுவேல் 17:26. அங்கே தாவீது என்ன சொல்கிறான் பாருங்க கோலியாத்தை பார்த்து. இன்னும் முன்னெல்லாம் போட்டி போட்டு பைபிளை வாசிப்பாங்க, இப்போ ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க. ம் 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 ஆமே. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்க இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். கோலியாத்தை பார்த்து என்ன சொல்றான்? விருத்த சேதனம் இல்லாதவன். மகா இரக்கமுள்ள தேவனீர் பேசுவீராக, இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். அப்ப தாவீது அவனை பார்த்து என்ன சொல்ற? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம். மருதும் வைராக்கியம் தாவீதுக்கு. என்ன செய்யறான்? கோலியாத்தை என்ன செய்யறான்? அடித்து விழுத்துக்கிறான். அப்போ ஒரு இவன் மேல அபிஷேகம், தேவனுக்காக வைராக்கியமா நிற்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். விருத்த சேதனம் இல்லாதவன் இவன் வந்து தேவனை நிந்திக்கிறானா? தாவீது ஜெயித்ததுக்கு மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்றது அபிஷேகம். அவன் வந்து கரடி ஜெயிச்சான், சிங்கத்தை ஜெயிச்சான், சவுல்கிட்ட போய் சொல்றான், இந்த பெலிஸ்தனை ஜெயிப்பேன்னு விசுவாச வார்த்தை சொல்றான். எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே, கரெக்ட் தான். வைராக்கியம் பேசுறான், ஓகே. அவன் கர்த்தருக்காக போய் நின்னான். யாருக்கா நின்னா? ஜீவனுள்ள தேவனே, என் குடும்பத்தை நீ திட்டுற நிந்திக்கிறன்னு போய் நிக்கல,
என் ஊர் ஜனங்களை திட்ட நிற்கல, என் சொந்தக்காரனை திட்டிட்டேன், என் அண்ணன் தம்பி திட்டிட்டேன், மாமா மச்சானை திட்டிட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன். நம்ம ஆட்கள் நம்மளை சேர்ந்தவங்களை யாரோ பேசிட்டா கோவம் வந்துடும். அதெல்லாம் வந்து சொல்லவே இல்லை அவன். தேவனே நீ நிந்திக்க ஆரம்பிச்சிட்ட, இனி ஒன்றும் சும்மா விட மாட்டேன். இல்லை இல்லையா? தாவி சொல்கிறான், கர்த்தாவை பகைக்கிறவர்கள் என்ன செய்யறானா, அவன் சத்துருவா நினைக்கிறானா. அதான் நம்மளை பகைக்கிறவங்கள நம்ம சத்துருவா நினைக்கக்கூடாது. பகைக்கிறவங்க நன்மை செய்ய சத்துருவை நேசின்ட்டார் இயேசு. ஆனால் கர்த்தர் ஒருத்தன் பகைக்கிறானா அவன் தோல் மேலே கை போட்டு நம்ம போக முடியுமா? முடியுமா? கர்த்தருக்கு உரிமை ஒருத்தன் பேசுகிறான், தேவனுக்கு உரிமை எழுப்பி பேசுகிறான், அவன் தோல் மேலே கை போட்டு வா நீ நான் வேற ஒன்றும் இல்லை. ஆகாப் வந்து யோசபாத்து ஒரு யுத்தத்துக்கு போகிறான், யோசபாத்து பெரிய தப்பு செஞ்சான், நீ நான் ஒன்று வா சம்பந்தம் கலக்கலாம் வா. அந்த மாதிரிலாம் பைபிளை பார்க்குறோம். அப்போ விருத்த சேதனம் இல்லாத அந்த ராட்சதன் கோலியாத்தை தாவீது என்ன செஞ்சான்? வீழ்த்தினான். இஸ்ரவேல் ஜனங்க யாரெல்லாம் வீழ்த்த முடியல, தாவீது போய் நின்னான், ஜெயித்தான். என்னதான் அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்தாலும் கர்த்தருக்காக போய் நிற்கும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்வார். கர்மேல் பருவத்தில் எலியா பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னால தன் உயிரை பணைய வைத்து போய் நின்னான். ஒருவேளை எலியா ஜெபம் அக்கினி வரலாம் என்ன இருக்கான், அவனை அக்கினியில் தூக்கி போட்டிருப்பாங்க, சாம்பலாக இருப்பான். ஏன்னா ராஜா ஊர் ஜனங்க பாகால் தீர்க்கதரிசி எலியா ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலாம், அவனே இருப்பான் அவன் வாழ்க்கை. அவ்வளோதான் சோத்திரம். தன் உயிரை பணைய வைத்து போய் நின்னான். கர்த்தருக்காக நம்ம செயல்படும் போது, கர்த்தருக்காக நிற்கும் போது எந்த பலவானையும் எந்த வல்லமைகளும் நாம் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார், ஜெயம் தருவார். அல்லேலூயா. அது ஒரு மிகப்பெரிய ரகசியம், மிகப்பெரிய ரகசியம். ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கு 5ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ம் 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 இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தெக்கப்போலி என்ற பட்டணத்தில் போகிறார். லேகன் பிசாசு பிடிச்ச மனுஷன், அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுக்க அவர் போகிறார். அவர் படகுல இருந்து இறங்குறார். இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன், அந்த பிசாசு சொல்லுது, இயேசு பார்த்த உடனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்த வந்தீரான்னு சொல்லி கேட்கும்போது இயேசு கட்டளை விடுகிறார், இவனை விட்டு வெளியே புறப்பட்டுப்போன்னு சொல்கிறார். சொன்னோடனே பிசாசு என்ன ஆயிடுது? லேகுன் பிசாசு போயிடுது. இப்போ அசுத்தன் யாருக்கிட்ட வர முடியல? இயேசுக்கிட்ட வர முடியல. ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு விருத்த சேதனம் இல்லாதவர்களும் கோலியாத்தை போல சில பலவான்கள், சில பொல்லாத மனிதர்கள், சில பெலிஸ்தீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வருவார்களானால், அசுத்தன் சாத்தான் அவனுடைய கூட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் சில போராட்டங்களை கொண்டு வருமானால், அவைகள் உங்கள் எல்லையிலே, உங்கள் குடும்பத்தின் எல்லையிலே, உங்கள் வாழ்க்கையிலே அவங்க உட்பிரவேசிக்காதபடிக்கு, எந்த தொந்தரவும் கொடுக்காதபடிக்கு நீங்கள் அவைகள் மேல் ஜெயம் கொள்ள வேண்டும். உங்கள் கிட்ட வருவே அவன் பயப்பட வேண்டுமானால், நீங்கள் தேவ பிள்ளைகளாக நாம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன செய்யணும்னா, அந்த 52ஆம் அதிகாரம் முதல் எழும்பு எழும்பு சீயோனு. என்ன செய்யணும்? எழும்பு எழும்பு சீயோனு. அப்போ நம்ம சீயோன்னா நம்ம தான் கிறிஸ்தவ ஜனங்க, தேவ ஜனங்க தான். நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். எதில் எழும்பணும்? காலைல ஆராதனைக்கு எத்தனை மணி உங்களுக்கு ஆராதனை டைமு? 8 மணியா? காலையில் 8 மணிக்கு. எங்கள் சபையில் 6 மணிக்கு. என்னம்மா? ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு. சரி, 8 மணிக்குன்னா 7 மணிக்கு எழும்புக்கிறவங்க இருப்பாங்க, 7:30க்கு எழும்புறவங்க, 8 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிக்கவே இருப்பாங்க வீட்டில் தூக்கத்துலேருந்து. அது வேற. இது வந்து அந்த எழுதிருக்கிற சொல்லலை, ஜெப வாழ்க்கையில் எழும்பு. எந்த வாழ்க்கையில் எழும்பு? தூக்கத்துல சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஜெப வாழ்க்கையில் எழும்பு. இன்னைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடம் 10 வருடம் ஞானஸ்நானம் எடுத்து சபையில் வந்து ஆராதிக்க வருவாங்க, எல்லா கூட்டத்துக்கு வருவாங்க. ஆனால் அவங்க ஜெப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துலேயே உட்காந்துருக்கோம். 1/2 மணி நேரத்துக்கு மேலே போகாது. சிலோட ஜெப வாழ்க்கை மிஞ்சி போனால் அதிகமாக 1 மணி நேரம் போதும். அதிலே திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதுலனாலும் திருப்தி அடையலாம், ஜெப வாழ்க்கையில் திருப்தி அடையவே கூடாது.
அபிஷேகத்தில் திருப்தி அடையவே கூடாது. என் பாத்திரம் நிரம்பி வழியணும்னு சொல்லி கேட்கணும். ஹல்லேலூயா. இது போதாத ஆண்டவர், இது போதாத ஆண்டவர், இது போதாத ஆண்டவர் கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா போதும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஜெபத்துல கொஞ்சம் பிரச்சனை தான் போகும். ஆனா நீங்க நிறைய பிரச்சனை போகும்னு கேட்குறீங்க, ஆனா கொஞ்சமா ஜெபம் பண்றீங்க. புரியுதா? எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அந்த வசனம், அது அர்த்தம் வேற. நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க நிறைய ஜெபிக்கணும். பாஸ்டர், இதெல்லாம் கொஞ்சம் நம்புறமா இருக்கா? நிறைய ஜெபிக்கிறவங்களுக்கு, தொடர்ந்து ஜெபிக்கிறவங்களுக்கு பிரச்சனை உங்க கிட்ட வரவே பயப்படும். உண்மையா சொல்றேன். நீங்க மற்றவங்க பிரச்சனைக்காக ஜெபிக்கிற அளவுக்கு உங்களை வச்சிருவாரு ஆண்டவர். உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்க நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பிரச்சனைக்காக ஆண்டவர்கிட்ட போய் நீங்க போய் நிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்காது. நீங்க மற்றவங்க பிரச்சனையை ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை வைத்திருப்பார். ஆனா இப்ப கிறிஸ்துவ சமுதாயம், நம்ம சமுதாயம் எப்படி இருக்க? 10 வருஷம் சர்ச்சை வந்தாலும் நம்ம பிரச்சனைக்கு நம்ம ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம பிரச்சனைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். மற்றவங்க பிரச்சனைக்கு ஜெபிக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம ஜெப வாழ்க்கை அதிகமாகல. இயேசு வந்து பாத்தீங்கன்னா 40 நாள் உபவாசம் எடுத்தாரு. ஊழியத்துக்கு வரும்போது எடுத்தாரா இல்லையா? எடுத்தாரா? அவர் சாப்பிடல. உபவாசம் என்ன செய்வாங்க? சாப்பிடல, தண்ணி குடிக்கல, என்ன செய்யல, அப்பம் புசி, இரவும் பகலாம். அவர் உபவாச நாட்கள்ல அவர் தண்ணீரும் குடிக்கல, அப்பவும் புசிக்கல 40 நாள். ஆனா ஜெபிக்காம இருந்தது இல்லை 40 நாள். அந்த நாளும் புரிஞ்சவங்க மட்டும் அல்லையில சொல்லுங்க. அவர் சாப்பிடல, தண்ணி குடிக்கல தான். 40 நாள் ஜெபிக்கனால 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. தனித்து அந்த உபவாசம் ஜெபித்து கொண்டு தான் இருந்தாரு. நம்ம ஆட்கள் உபவாசம் போட்டு பார்த்தீங்கன்னா தோத்திரம், வீட்டு வேலை, சமையல் வேலை, எல்லா வேலையும் என்ன செய்வாங்க? துணி துவைக்கிறது எல்லாத்தையும் துணி மட்டும் எல்லாத்தையும் துவைச்சு எடுத்துருவாங்க, வெளுத்து வாங்கிடுவாங்க. சண்டை போனா கூட உபவாசம் தான். ஆண்டு சொன்னா வழுக்குக்கு வாதுக்கும் துஷ்ட தண்ணத்துடைய கைகளை நான் குத்துறது. நீங்க உபவாசம் இருக்கிறீங்களே, சண்டை போனா உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ண என்ன பண்றேன் பாரு. எது மற்றவங்கிட்ட சண்டை போட உபவாசமா? தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்ல. அழிந்து போகிற ஆத்துமாக்கள், எவ்வளோ அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு நீ 12 மணி நேரம் சமூகத்தில் உட்காரணும் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? 12 மணி நேரம் சமூகத்தில் நீ உட்காரணும், ஒரு நாளைக்கு அங்கே சமூகத்தை நேரத்தை செலவு பண்ணணும்னு சொன்னார். இப்போ ஏன் இது சொல்ல வரேன்னா, ஸ்தோத்திரம், நான் செய்கிற ஊழியத்தை காட்டலாம் அவர் பாதத்தில் உட்காரதான் அவர் எதிர்பார்க்குறாரு. நான் அங்கங்கே போய் ஊழியம் செய்கிற காட்டலாம் அவர் என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அவர் சமூகத்தில் உட்காரதான் அவர் எதிர்பார்க்குறாரு. நான் உட்கார்றேன்னா இல்லையா அது ரெண்டாவது. ஆனா அவர் பேசுறாருல, அப்ப என்னன்னா, மரியாதை தண்ணி விட்டு எடுப்படாத நல்ல பங்கு ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்க பைபிள் வாசிக்கலோ, துதிக்கிறீங்களோ, சோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே ஆண்டோர் சமூகத்தில் அதிகமாக நீங்க நேரத்தை செலவு பண்ண உங்க குடும்பத்தில் ஒரு போராட்டம் வர முடியாது. எந்த சாத்தான் உள்ள வர முடியாது, எந்த அசுத்தன் வர முடியாது, எந்த விருத்த சேதனம் இல்லாதவன் உங்க எல்லைக்குள்ள வர முடியாது, உங்க தொழில் எல்லைக்குள்ள வரக்கூடாது முடியாது, உங்க குடும்பத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில வரவே முடியாது. அன்னைக்கு இயேசு அந்த தெக்கப்பலி போட்டத்துல அங்க படகுல இருந்து கால் வைத்த உடனே பாத்தீங்கன்னா, உன்னதமான தேவகுமாரன் உமக்கு என்ன கேட்கிறோம் பாருங்க, சொல்றேன் பாருங்க. இயேசு பார்த்த உடனே ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க 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 தேவ பிரசன்னம் உங்க மேல இருந்துகிட்டே இருக்கும். உங்க வீட்டுல தேவ பிரசன்னம் இருந்துகிட்டே இருக்கும். தேவ பிரசன்னம் உங்க வீட்டுல இருக்கும்போது அங்க பிசாசுக்கு இடம் இல்ல, அந்தகார வல்லமைக்கு இடம் இல்ல, மாந்திரிக வல்லமைக்கு இடம் இல்ல, அசுத்தனைக சாத்தானம் தூதர்களுக்கு இடம் இல்லைங்க. ஒரே ஒரு நாள் தான் சகை வீட்டுக்கு போயினாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்புனாரு. உங்க வீட்டுல எல்லா நாளும் இயேசு இருக்கிறாருன்றீங்க, ஆனா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கா உங்க வீட்டுல? நான் சொல்ல புரிஞ்சுக்க மட்டும் அல்லையில சொல்லுங்க. ஒரே நாள் சகை வீட்டுக்கு போனாரு, சகைவே இறங்கி உன் வீட்டுக்கு வரேன்னு ஒரு நாள் போய் நின்னாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்ட்டாரு. ஒரே நாள் இயேசு போய் கால் வச்சாரு, அந்த வீட்டுக்கு ஒரே நாள் போய் நின்ன இடத்துல ரட்சிப்பு தான். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இயேசு எங்க வீட்டுல இருக்கிறாரு, ஆனா எத்தனை வீட்டுல ரட்சிப்பே இல்லை. ரட்சிக்கப்பட்ட வீட்டுல சண்டை இருக்குமா? ரட்சிக்கப்பட்ட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில பகைமைகள், மனக்கசப்புகள், விரோதங்கள், பழிவாங்கிற காரியங்கள், ஸ்தோத்திரம், சாட்சி இல்லாத வாழ்க்கை. வீட்டுக்கு போனா பாத்தீங்கன்னா டிவி, போனு எல்லாம் என்டர்டைன்மெண்ட் உள்ள இருக்குமா? தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல, இயேசு இருக்கிற இடத்துல தேவனுக்கு விரும்பாத காரியங்கள் குடும்பத்தில் இருக்காது. இன்னைக்கு ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தா 5 ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்காங்க, ஆனா 5 பைபிள் இல்லை, 5 பைபிள் கிடையாது. ஆனா ஆண்ட்ராய்டு ஃபோன், ஒருத்தருக்கு ஒரு ஃபோனு, சந்தோஷம்.
ரொம்ப வசதி ஆயிட்டாங்க, சந்தோஷம். ஆனால் பைபிள் இல்லை, நிறைய பேர்கிட்டே இல்லை, பைபிள் இல்லை. சரி, அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்கிற குடும்பமாக ஜெபிக்கிறதுல இருந்தா உங்க மேல தேவ பிரச்சனை இருக்கும். உங்களை அசுத்தம் தொட முடியாது. எந்த பலவான உங்களை என்ன செய்யக்கூடாது, மேற்கொள்ள விடக்கூடாது. நீங்க பிசாசு போராட்டங்கள் அந்தகார வல்லமைகளுக்கு மேற்கொள்ள விடக்கூடாது. அவன் பார்த்து உங்களை பார்த்து பயப்படணும். ஐயோ, இவங்க ஜெபம் பண்றவங்க, இவங்களோட கர்த்தர் இருக்கிறார், உங்க வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார், இந்த வீட்டுக்குள்ள போக முடியல, இவங்க கிட்ட போய் எந்த டிஸ்டர்பும் கொடுக்க முடியல. ஆண்டு சொன்னா உங்களை தொடுக்கிறவன் கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மளை ஒருத்தன் தொட விட்டுருவார் ஆண்டவரே. அது கோலியாத்தா இருக்கட்டும், அசுத்தனார் தொட விட்டுருவாரா? என்ன சாத்தான்களை ஒப்பு கொடுவா நம்மளை ரசித்தாரு, அதுக்கு சிலுவையில் ரத்த சிந்தினார் இயேசு. அதுக்கு தான் அவருடைய பிள்ளைங்கிட்ட அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்தாரா? இப்போ உங்க பிள்ளைங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? இப்போ இயேசு சும்மா இருப்பார்? நீங்கள் நிறைய பேர் குடும்பங்களில், நிறைய பேர் வாழ்க்கையில் சாத்தான் போராட்டம், பிசாசு போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம். அப்போ ஆண்டவனை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ரத்தமே சிந்தினார், சாத்தான் தள்ளி நசுக்குனார் கல்வாரி சிலுவையில், நம்மளை மீட்டெடுத்தார், அவர் பிள்ளைகள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ஏன் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் போராட்டம், சண்டை, சச்சரவு, வருமானம் இல்லை, ஒரே சண்டை சச்சரவு, சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பம் இருக்கு. நம்ம தேவன் சமாதான பொறுப்பு. நிறைய இடங்களில் வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், சாட்சி இல்லாத வாழ்க்கை இன்னும் சொல்லிட்டு போகலாம். காரணம், வீட்டில் ஜெபம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. மற்ற நேரம் எங்களை எங்கே போய் செலவு பண்ணுறாங்க? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் வேதம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னார்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திரு ஜெபம் பண்ணுங்க சொன்னார். சொன்னார் இல்லையா? ஏன் விழித்திருந்து ஜெபிக்க சொன்னார் அவரு? ஒரு வசனம் வாசிங்க. விழித்திருந்து மார்க் 14:38 விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். அதை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரியும். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. ஏன் விழித்திருந்து ஜெபிக்க சொன்னார்? வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போவான். இப்ப ஏன் இயேசு ராக்காலத்தில் விழித்திருந்து 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க ஏன் சொல்றாருன்னா, ராத்திரி வெளியில மனுஷர்கள் தூங்கும் பொழுது சாத்தானே செய்யறான், சத்துரு களைகளை விதைத்து போனான். உங்களுக்கு அந்த நாளுக்கு ஒரு பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்களை ராக்காலத்தில் கொண்டு விதைச்சிடறான் உங்க வாழ்க்கையில. அதனால சீஷர்களை பார்த்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணினார். எல்லா சீஷர்களும் தூங்கினாங்க, கெத்செமனே தோட்டத்தில் தூங்கினாங்க இல்லையா? அதனால அந்த நாட்களில் இயேசு வந்து விசாரிக்க அங்கே அழைத்து கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சீஷர்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சோதனையில் தோற்று போனாங்க. பேதுரு சொன்னார், நான் மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேனார் பேதுரு. ஆனால் சேவலுக்கு முன்பாக என்ன செய்வேன்? அப்போ அந்த சோதனையில் அவர் தோற்று போனார் இல்லையா? ஆனால் இயேசு சொன்ன மாதிரி 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபம் பண்ணா அந்த பெலன், அந்த கிருபை, மறுதளிக்காதபடிக்கு அந்த சோதனையை ஜெயிக்க அந்த பெலன் கிடைச்சிருக்கும், அந்த கிருபை கிடைச்சிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த நல்ல தூக்கம், ராக்காலத்தில் நல்ல தூக்கம், விழித்திருந்து 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண முடியல. அப்புறம் எப்படி சோதனை உங்களால் மேற்கொள்ள முடியும்? சோதனை ஜெயிக்க முடியும்? நேரம் கிடைக்கும் போது பகல்லே நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களே இல்லை தெரியல அதிகமாக. அதில் ராக்காலத்தில் 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அந்த ஜெபமாக இருக்குதா இல்லையான்னு தெரியல. அப்போ ராக்காலத்தில் நீ தூங்கும்போது உங்கள் குடும்பத்துக்கு வருமா, உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு வருமா, உங்கள் பிள்ளைகளுக்கு வருமா, உங்கள் வாழ்க்கைக்கு வருமா, எல்லாவற்றிலும் சாத்தான் களைகளை விதைக்கிறான். களைகள் இருக்கும்போது கோதுமை மணி வளர முடியாது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியாது, உங்கள் குடும்பம் முன்னேற முடியாது, உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை பார்க்க முடியாது, உங்கள் வாழ்க்கையில் உயர்வு, ஆசீர்வாதம், மேன்மை பார்க்க முடியாது. வாக்குத்தத்தை நிறைய வாங்கி பாக்கெட்டில் வச்சுருப்பீங்க, அந்த வாக்குத்தத்தை அப்படியே தான் இருக்கும். சில வாக்குத்தத்தங்கள் அப்படியே இருக்கும். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறக்கூடாதபடிக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வந்து பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வர்றாரு. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் அமலேக்கு என்ன செஞ்சான்? தடை பண்ணினான். அதே மாதிரி உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சாத்தான் களைகளை விதைப்பான். உங்கள் முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற காரியங்களை, களைகளை விதைப்பான். ராக்காலத்தில் கானானுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் போகக்கூடாதபடிக்கு என்ன செய்யற? அமலேக்கு தடை பண்ணினான். அப்படி அமலேக்கின் ஆவிகள் போராடி கொண்டிருக்கோம். உங்க முன்னேற்றத்தை தடை பண்ணோம், உங்க உயர்வை தடை பண்ணோம், உங்க ஆசீர்வாதங்களை தடை பண்ணோம். தடை பண்ணுகிற சத்துரு எல்லாவற்றிலும் கோணலாக்கி போடுவான், எல்லாவற்றையும் தடை பண்ணுவான். கர்த்தருக்கு நீங்க எழும்பவே முடியாதபடி செய்வான். ஆனா இதெல்லாம் நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க ஜெபத்தில் எழும்பணும், ஜெபத்தில் எழும்பணும்.
ஒருவேளை நீங்கள் அரை மணி நேரம் ஜெபம் 1 மணி நேரம் ஜெபம்லாம் போதாது. கடந்த நாட்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஊழியக்காரர் குறித்து, ஆனால் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஞானமாக தான் பேச ஆண்ட கிருபை தருவார். ஒரு 20 வருஷமாக ஊழியத்துக்கு ஒரு சகோதரர், நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அப்போ ஏசு நம்மூரில் இருந்தார். அவர் தற்சமையான ஒரு வழியில் ஒரு இடத்துல பார்த்தேன். அவர் சொன்ன வார்த்தை 20 வருஷமாக ஊழியமே இல்லைன்றாரு. எனக்கு ரொம்ப கஷ்டம், அதிர்ச்சி ஆயிடுச்சு, ரொம்ப அதிர்ச்சி. சுவிசேஷம் சொல்லுவது நம்ம வந்து கடமை, வழியில் போகிறோன்னு சொன்னாலும் அது ஊழியம் தான். சுவிசேஷம் சொன்னாங்க, உட்காந்து வீட்டில் உட்காந்து எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணாலும் ஜெப ஊழியம் இருக்கட்டும். சரி, அவர் ஊழியக்கார சம்மந்தத்தால் நான் உங்ககிட்ட பார்த்து தான் பேசணும். நாங்கள் தனியாக பேசினா ஃப்ரீயாக பேசிக்கலாம், உங்ககிட்ட பேசும்போது நாங்கள் கவனமாக பேசலாம். அப்போ அவர் ஊழியம் இல்லைன்னாரு. அப்போ எங்கே போய் 10 வருஷமாக ராயபுரத்தில் ஒரு சர்ச்சுக்கு போய் பைபிள் ஸ்டடி போய் 10 வருஷமாக போகிறீங்க பைபிள் ஸ்டடி ஊழியில்? எனக்கு நிறைய கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். கேட்டுட்டு ஃபைனல் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். அவர் எனக்கு 20 வருஷம் முன்னாலே பழக்கண்டால நான் அவர் பேர் சொல்லிட்டு கேட்டேன், நீங்கள் எவ்வளோ என்ன ஜெபம் பண்ணிட்டீங்க கேட்டேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டீங்க? அவர் அதிகபட்சம் சொல்கிறது அதிகபட்சம் 1 மணி நேரம் அப்படி யோசனை பண்ணி தான் சொல்கிறார். நான் சொன்னேன், ஒரு விசுவாசியை 3 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. சரி, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி ஒரு விசுவாசி ஜெபம் பண்ணுறான்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டீங்கப்பா, 20 வருஷமா ஊழியத்தில் இருக்கு, இன்னும் 1 மணி நேரம் ஜெபத்தில் உட்காந்துட்டு இருந்தா எப்படி பாஸ்டர்? நீங்கள் ஆயத்தமாக தானே உங்களை வச்சு ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுவார். நான் சொன்னேன், எலியா 3.5 வருஷம் பார்த்தீங்கன்னா செஞ்ச 3 வருஷம் மழை இல்லை தேசத்தில், செஞ்ச ஊழியம் ஒரே ஊழியம் சாரிபாத்து வீட்டில் போய், ஆனால் 3 வருஷம் ஜெபம். புரிஞ்சவங்க கரங்களை தட்டுங்க. 3 வருஷம் மழை இல்லை சொல்லிட்டான், நான் சொன்ன மழை பெய்யிட்டான். அவன் செஞ்ச ஊழியம் ஒரே ஊழியம் சாரிபாத்து வீட்டில் போய் அற்புதம், அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டு கிடந்தாரு. அப்படிதானே? கேரிய தட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் செஞ்ச ஊழியம் என்ன ஊழியம்? ஒரே ஊழியம் தான் சாரிபாத்து வீட்டில். ஆனால் எத்தனை வருஷம்? அந்த ஒரு ஊழியத்துக்கு எவ்வளோ நாள் ஜெபம்? 3 வருஷம் ஜெபம். ஒரே ஒரு ஊழியம் செஞ்சாலும் பேசப்படுற ஊழியம். ஆனால் அந்த ஒரு ஊழியம் சாரிபாத்து வீட்டில் போய் செஞ்சதுக்கு 3 வருஷம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொன்னாதான் மழை பெய்யும், அது பெய்யன்ட்டாரு. ஊழியம் எவ்வளோ ஊழியம் சரியில்லை பாஸ்டர், நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க அதான் முக்கியம். அல்லேலூயா, அதான் முக்கியம். நீங்கள் ஜெபம் கம்மியாக இருந்துட்டு நீங்கள் ஊழியம் செய்ய மாட்டா சாத்தான் உங்களை அடித்து முழுங்கிடுவான். பிசாசு போராட்டத்தை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் போய் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்போது அவன் உங்களை என்ன செய்வான்? இயேசுவும் தெரியும் பவுலும் தெரியும், ஓட விட்டுருவான். பைபிள் இருக்கா இல்லையா? என் பைபிள் இருக்கு, உங்கள் பைபிள் இருக்கா இல்லையா? இயேசுவும் தெரியும் பவுலையும் தெரியும், நீ யாரும் கேட்பான். கேட்டானே இல்லையா? ரொம்ப விலை கொடுத்து வாங்கின மாதிரி. புரியுதுங்களா? அப்போது அவர் சொன்ன, தயவு செய்து நான் சொன்னேன், இத்தனை மணி நேரம் அவர்கிட்ட சொன்னேன், இத்தனை மணி நேரம் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காராம வெளியிலே போகக்கூடாதுப்பா, செஞ்சு பாருங்க. சரின்னு சொல்லிட்டு போனார். அல்லேலூயா. இன்னைக்கு 20 வருஷமா நம்ம ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வர 15 வருஷமா இன்னும் அரை மணி நேரம் ஜெபம், இன்னும் 1 மணி நேரம் ஜெபம். எப்படிங்க உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும்? எப்படி மேற்கொள்ள முடியும்? இயேசு ராத்திரிலாம் ஜெபம் பண்ணார், பகல்லாம் ஊழியம் செஞ்சார். அப்படிதானே? இயேசு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணார். தானியேல் ஜெபம்னு வைக்கிறோம், எஸ்தர் ஜெபம்னு வைக்கிறோம், நிறைய ஆலயங்களை ஒவ்வொரு பேரை வச்சு ஜெபம் நடத்துகிறோம். ஆனால் ஜெபத்துடைய மேன்மை, அந்த மகத்துவம் வேற. அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, உங்கள் குடும்பம் விடுதலை பெறணுமா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற நன்மை வரணுமா, ஜெபத்தில் எழும்புங்க, ஜெபத்தில் எழும்புங்க. வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா பாருங்கள், பாஸ்ட்டு ஸ்தோத்திரம் அழகாக சர்ச்சு நேசினா வந்து பாஸ்ட்டு சொல்லி உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்தில் நல்லா உட்காந்து மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்க. பாஸ்ட்டு அவங்க நான் பூட்டின கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, அப்படி பாஸ்ட்டு அப்படிப்பட்ட பாஸ்ட்டு கிடையாது. உங்களுக்கு எந்த நேரமும் நீங்கள் ஜெபம் பண்ண உங்களுக்கு என்ன செய்வாங்க? இடத்த ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க, ஜெபம் பண்ண தயாராக இருந்தால். ஒரு வீட்டில் உங்களால் ஜெபம் பண்ண முடியல, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அக்கம் பக்கத்து சவுண்டு வருது அப்படின்னா தாராளமாக வந்து உட்காந்து மணிக்கணக்கு உங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது சபைக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம். சபையில் ஜெபம் இருக்க இருக்க, தேவ பிரசனை இருக்க 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 சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். தெரியுமா? ஜெபிக்கிறதுல தேவ பிரசனை இருந்துக்கிட்டே இருக்கும், ஜெபிக்கிறதுல தேவ பிரசனை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வீட்டில் ஜெபிங்க, சபையில் ஜெபிங்க, தேவ பிரசனை இருக்க 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 வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். பிரைஸ் எல்லாம். யோர்தானில் வந்து பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போன ஆசாரிகள் அவங்க பாதம் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் விலகிச்சு. காரணம் என்ன? அந்த தேவ மகிமை, தேவ பிரசனம். பிரைஸ் எல்லாம். அப்போது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில்
தேவ பிரசன்னம் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் வீட்டில் தேவன் உலாவி கொண்டிருப்பார், தேவன் அசைவாடுவார், தேவ பிரசன்னம் இருக்கும். அங்கே பிசாசுடைய வல்லமைகளுக்கு அங்கே வேலை இல்லை. சாத்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. எந்த போராட்டங்கள் வெளியிலேருந்து ஆயுதங்கள் அனுப்பினால் அந்த விரோதமான ஆயுதங்கள் உங்கள் எல்லைக்குள் வர முடியாது, உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்போ ஜெப வாழ்க்கையில் என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். ஆஹா, இன்னும் 1/4 மணி நேரமா தானா? சரி, அதுக்குள்ளே முடிச்சிடறேன். அடுத்து வல்லமையை தரித்துக்கொள். என்னது? ஃபர்ஸ்ட் ஜெப வாழ்க்கையில் எழும்பணும். அடுத்து என்னது? வல்லமையை தரித்து பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வாசிக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அபிஷேகம் வல்லமையினாலே நிரப்பப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அடுத்து அபிஷேகத்தை பெறணும். அபிஷேகம்லாம் நிறைய நடத்துவாங்க, நல்லா தெரியும். அப்போ நீங்கள் அபிஷேகம் பெறாதவங்க வந்து அபிஷேகத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. இல்லை மங்கி இருக்கிற திரிய போல இருந்தீங்களா, அவங்க ஆவி அவித்து போட்டுட்டீங்களா, திரும்ப அனல் மூட்டி எழுப்புங்க. ஆவியில் அனலாக இருந்த ஊழியம் செய்ய சொல்ல. ஆவியில் அனலாக இருக்கணும், அக்கினி ஜாலியாக இருக்கணும், அபிஷேகத்தில் நிரம்பணும். ஏதோ அன்னைக்கு அபிஷேகத்தில் நிரம்பணும், அதுக்கப்புறம் அன்னைக்கு அன்னிபாசை பேசணும், அடுத்து அன்னிபாசை பேச அடுத்த அபிஷேக கூட்டு தான் சொல்லி உட்காரக்கூடாது. பெற்றுக்கொண்ட வரங்களை கிருபைகள் அனல் மூட்டி எழுப்பணும். நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆவிக்குள்ளாக அபிஷேகத்தோடு நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்துக்குள் வர வேண்டும். நாம் இன்னது வென்று வேண்டிக் கொள்ள தெரியாமல் இருக்கும்போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியான வேண்டுதல் செய்வாராம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சத்துரு என்ன செய்ய முடியாது? உள்ள நுழைய முடியாது. ஏன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துரு வெல்லும் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாராம்? அவனுக்கு ஒருமாக அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். மாம்சம் வெளிப்படாது, ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்திருவார். அடுத்து உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் அபிஷேகம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உலக பிரகாரமாக படிப்பு, வேலை எல்லாத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம், பூமிக்குரிய காரியங்களுக்காக. ஆனால் பைபிள் ஆண்டு சொல்ற, உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் சந்தானத்தின் மேல் என் ஆவியை முதல்ல ஊற்றுவிட்டார். அபிஷேகத்தை உன் பிள்ளைங்களுக்கு உன் சந்ததி தேவைன்னு அவரே சொல்கிறாரு. 2வது ஆசீர்வாதன்ற லிஸ்ட்டை கொண்டு வர்றார். அப்போது பெரியவர்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் குடும்பமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும். குடும்பத்தில் 5 பேர் இருந்து 5 பேரும் அபிஷேகத்தை பெறணும். சபையில் 50 பேர் இருந்து 50 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையாக இருக்கணும். குடும்பத்தில் 5 பேர் இருந்தாலும் 5 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாக இருக்கணும். அப்படி அபிஷேகத்தை வாங்கி ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் போய் ஜெபம் பண்ணி பாருங்க. அபிஷேகத்தில் நிரம்பி பாருங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை. கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அவங்க விடுதலை உண்டு. அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நீங்கள் மற்றவங்களும் விடுதலை கொடுக்க முடியும், நீங்களும் விடுதலையாக வாழ முடியும், நீங்களும் சமாதானமாக வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 பார்க்குறோம், இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும் குணமாக்குகிறவராய், விடுதலை கொடுக்கிறவர், நன்மை செய்கிறவர் அவர் என்ன செஞ்சாராம்? சுற்றி திருந்தார். எப்படி? அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு, பரிசுத்தவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு தான் சாத்தான் வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும் இயேசு விடுதலை கொடுத்தார். அதனால அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இயேசு நிரப்பப்பட்டிருந்தபடினால அவர் கிட்ட போக, அந்த தேவ பிரசன்ன மகிமை அவர் கிட்ட கூட போக முடியல சாத்தானால. லூக்கா 4:1 சொல்லப்படும், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார். அப்போ இயேசுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நிரப்பப்பட்டு வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் ஊழியம் செய்தார், வாழ்ந்தார் என்றால் அவருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமை எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருந்ததுனால் அப்போ நமக்கு தேவையா இல்லையா? கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக தேவை. பரிசுத்தாவி நமக்கு அவசியம் தேவை. அபிஷேகம் பெறாதவங்க இருந்தால் கேளுங்க, ஆண்டோட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பாஸ்ல நல்ல பாட்டு ஆறுன்னு படிக்கும்போது நல்லா அபிஷேகத்தில் நடத்துகிறாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலர் அபிஷேகம் நிரம்புறீங்க, சந்தோஷம். இல்லாதவங்க கேளுங்க, ஆண்டோட்ட கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆவியானவர் இல்லாமல் ஒன்றுமே உங்களால் செய்ய முடியாது. பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, என்னுடைய ஆவியினால் ஆகும். உங்களால் செய்ய முடியாத காரியத்தை ஆவியானவர் சிம்பிளாக செஞ்சுட்டு போயிட்டு போய், அவருக்கு ஈஸியாக லேசான காரியம், அவர் லேசான காரியம். இப்போ சபை, ஒட்டுமொத்த சபையை அபிஷேகம் பெறணும். குடும்பத்தில் உங்கள் வீட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறது மாம்சத்தில் பார்த்தீங்கன்னா கொட்டாவி விட்டு ஜெபம் பண்ணுறது, அப்படி தூங்கிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுறது, அந்த அபிஷேகம் பெற்று அந்த ஜெபமே வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது ஜெபிக்கிறது. ஆவியானவர் ஒவ்வொரு குறிப்பு கொடுத்துட்டே இருப்பார், ஜெபம் பண்ணு கொடுத்துட்டே இருப்பார். உங்கள் பிரச்சனைக்கு எப்படி ஜெபம் பண்ண உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு ஜெபத்தை ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்து அந்த விண்ணப்பத்தை உங்களுக்குள்ள ஏறெடுக்க வைப்பார். அப்போ உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உங்கள் குடும்பம் அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பமாக இருக்கணும். உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும்? அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாக இருக்கணும். வெறும் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு போதுன்னு அதில் திருப்தியை நிறைவு அடையக்கூடாது. சரிங்களா? முதலாவது ஜெபத்தில் அடுத்து அபிஷேகம் பெறணும்.
சரிங்களா? எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள ஷார்ட்டாக வேகமாக நான் முடிக்கிறேன். அடுத்ததாக பரிசுத்த நகரமாக எருசலேமே. என்னது? மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 1 அதிகாரம் 24 வாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம் தான். ஆனால் ஆண்டவர் என்ன கொடுத்த கிருபையில் உங்களுக்கு பேசி நான் ஜெபம் பண்ணி என் பாஸ்டர் கையில் கொடுத்தேன். சரிங்களா? மார்க் 1 அதிகாரம் 24. ம் 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 உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இயேசு ஜெபாலயத்துக்குள்ள போறாரு. அங்க அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷன் ஜெபாலயத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு வரதை பார்த்தோன்னே ஓன்னு அலறான், ஐயோன்றான். இருக்க முடியல, அவனால இருக்க முடியல. அவன் சொல்றான், உம்மை இன்னார் என்று அறிவேன். என்ன சொல்றான்? எவ்வளவு மோசமானவன். இயேசு ஊழியத்துக்கு வரும்போது, நீ தேவகுமாரனால் இந்த கல்லுகள், அப்போ எவ்வளவு ஏமாத்துறோம் பார்த்தீங்களா? நீ தேவகுமாரன் ஆனால்தான். இப்போ என்ன சொல்றான்? உண்மை இன்னார் என்று அறிவேன். அவன் பொல்லாதவன், அவன் வஞ்சிக்கிறவன். 40 நாள் ஏசு உபாசம் இந்த கல்லுங்கள் அப்போலாம் ஆக்க சொல்லும்போது, நீ தேவகுமாரன் ஆனால் அவனுக்கு தெரியாது தேவகுமாரன் இவர் யாருன்னு தெரியாதா? இங்க சொல்றான், உண்மை இன்னார் என்று அறிவேன், தெரியுன்றான். ஆனா உபாச நாட்கள் ஏசு பார்த்தா உண்மை நீர் தேவகுமாரன் ஆனால். எப்படிப்பட்ட மோசமானவன் பார்த்தீங்களா? அவன் மோசம் போக்குறவன். அவன் சொல்றான், தேவனே நீர் பரிசுத்தர். என்ன சொல்றாப்ல? பரிசுத்தர். அப்போ பரிசுத்தவானாகிய பரிசுத்தராகிய இயேசு பார்த்த உடனே அந்த அசுத்தாவை என்ன செய்யறான்? ஐயோன்னு அலறான். அவனால அந்த ஜபாவிலே இருக்க முடியல. நான் யோசித்தேன், இந்த வசனம் இப்படி யோசித்தேன். இப்போ இயேசு போன உடனே தான் அந்த ஆவி அலறுனா, அப்போ அதுக்கு முன்னால் இருக்க பரிசேயர் சார் எவனுமே பரிசுத்தம் இல்லையா? நான் அப்படி யோசித்தேன் ஒரு ஆங்கிள். இவருக்கு என்னென்ன பரிசுத்தம் யாருக்கு இல்லைன்னு நினைச்சிக்கங்களா? அந்த ஆவி அங்க அலறத்தக்கதா இவருக்குள்ள இந்த பரிசுத்தம். இவர் பரிசுத்தர். அவன் சொல்ற பரிசுத்தத்தை சொல்றான். அப்ப ஜெப ஆலயத்தில் இருக்கிற உள்ள இருக்கிறவங்க யாருமே பரிசுத்தமானவங்க இல்லையா? இவர் பரிசுத்தத்தை பார்த்தோன்னு அலறானே. அப்ப என்ன சொல்ல, விருத்தேசத்திலாம் அசுத்தமான வரக்கூடாதுன்னா, உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்குமானா உங்க வாழ்க்கையில பிசாசு கிட்ட உங்க நிழல கூட தொட முடியாது. உங்க வீட்டு வாசப்படியில் கூட உள்ள நுழைய முடியாது. நீங்க செருப்பு கழட்டி போடுறீங்களே, அங்க கூட வர பயப்படுவான். உங்க எல்லைக்குள்ள வர பயப்படுவான். உன் அலங்கத்திற்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருக்க மாதிரி உங்க எல்லைக்குள்ள ஒரு சமாதானத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். பரிசுத்தமாய் வாழ்கிற குடும்பம். பிரைஸ் தி லார்ட். இயேசு பூமியில வாழ்ந்தார். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஆனா அந்த சோதனை ஜெயித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 17 அதிகாரம் அதுல 19 வசனம் வாசிங்க. யோவான் 17 அதிகாரம் 19 வசனம். அவர்களை சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படிக்கு அவர்களுக்காக. நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை யார் சொன்னது? இயேசு. அவங்களை சத்தியத்தினால பரிசுத்தமாக்க அவங்களுக்காக என்னையே நான் பரிசுத்தமாக்கினேன். இந்த வசனம் சொன்னது யாரு? பேதுருவோ அப்போஸ்தலன் பவுலோ சொல்ல, இயேசுவே சொன்னார். நான் கேட்கிறேன், அவர் தான் பரிசுத்தம், 100% பரிசுத்தர். அவரே என்ன நான் பரிசுத்தமாக்கினேன்னு ஏன் சொல்றாரு? இப்போ நான் சொல்லலாம், நீங்க சொல்லலாம், என்னை பரிசுத்தமாக்கினேன்னு சொல்லலாம். இயேசு சொல்ல முடியுமா? ஆனா இயேசுவே இந்த வார்த்தை சொல்றாரு, 100% பரிசுத்தம் உள்ளவர், நான் என்ன பரிசுத்தமாக்கினேன் அவங்களுக்காக சொல்றாரு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வாசிங்க எபிரேயருக்கு புஸ்தகம், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4 அதிகாரம் 15 வாசகம். அதான் அர்த்தம். அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நல்ல கவனிங்க, எல்லா விதத்திலும் நம்மை போல, நம்ம எவ்வளவு சோதிக்கப்படுறோம், நம்மை போல சோதிக்கப்பட்டும். என்னங்க நமக்கு ஏன் தான் இந்த சோதனையும்? பைபிள் சொல்லுது, இயேசு நம்மள மாதிரி அவர் சோதிக்கப்பட்டார் பூமியில வாழும்போது. ஆனா நம்ம சோதிக்கப்படும் போது சில தோல்வியை சந்திக்கிறோம். ஆனா அவர் சோதிக்கப்படும் போது வசன பின்பு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிற. கரங்களை தேடி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? அப்ப என்ன வித்தியாசம்னா, சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான சோதனைகளை நம்ம சந்திக்கிறோம். சில சோதனைகளை ஜெயிக்கிறோம், ஜெயம் பெறுகிறோம், எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறான்.
பேதுருவா இருந்தாலும் சேவல் கூழ் மூலமாக மறுதளிச்சாரு, சோதனை தோத்தாரு இல்லையா? சரிங்களா? அதனால சோதனை சில ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க. ஆனா இயேசுவும் 33 வருஷம் பூமியில மனுஷனாக நமக்காக வாழ்ந்தாலும் அவர் சோதிக்கப்பட்டாராம். இயேசுனா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் என்ன செஞ்சேன், ஜெயித்தேன். அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கும் உபத்திரம் சந்தித்தார், அதான் ஜெயித்தார். அப்போ எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ அவரும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டாராம். அந்த சோதனையில ஜெயிக்க அவர் பட்ட பாடு. அல்லேலூயா. அவர் சோதனையில ஜெயிக்க அவர் பட்ட பாடு, ஆனா ஜெயித்தார். அப்போ அவர் என்னை நானே பரிசுத்தமாக்கினேன் அப்படின்னு இயேசு சொல்றாருன்னு என்ன அர்த்தம்னா, அவர் பரிசுத்தத்தை இழக்கத்தக்கதான சோதனைகளை சாத்தான் அவருக்கும் கொடுத்தான். புரிஞ்சுக்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் மனுஷனா வாழ்ந்தார். அவர் பாவம் செய்வதற்குண்டான உபத்திரவங்களை, சோதனைகளை, கலைகளை அவருக்கும் சாத்தான் விதைத்தான். இப்ப இயேசு 40 நாள் உபவாசம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சாத்தான் சோதனையை சந்திச்சாரு. ஊழியம் செய்யறதுக்கு முன்னால என்ன செஞ்சாரு? சாத்தான் சோதிச்சானே இல்லையா? அப்போ அந்த சோதனையை என்ன செஞ்சாரு? ஜெயித்தார் இல்லையா? அப்போ அவரும் சாத்தான் மூலமாக வந்த ஏராளமான சோதனைகளை சந்தித்தார், ஆனா சோதனைகளை ஜெயித்தார். நாம மனுஷங்க சில சோதனைகளை ஜெயித்துடுறோம், சில சோதனைகளை என்ன செய்யறோம்? தோற்று போயிடும். அவர் எல்லாவற்றையும், அப்போ இங்க வசனம் சொல்லுது எபிரேயர் 4:17, அவர் பாவம் செய்யாத பிரதான ஆசாரியர். அப்ப இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் பாவம் செய்யும்படியான சோதனை அவருக்கு வந்தது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. புரியலன்னா சோத்திரம், அடுத்து பாஸ் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சத்தியம் தெரிஞ்ச பாஸ் தான். அப்போ இந்த வசனத்தை கவனிக்கும் போது அவருக்கு சாதாரண சோதனை கிடையாது, பாவம் செய்யாத பிரதான ஆசிரியர்னா பிரதான ஆசாரியர். அப்ப இயேசு அப்படி வாழ்ந்தார்னா அப்போ அவரும் பாவம் செய்யத்தக்கதாக சோதனை வந்தது, ஆனா அவர் பாவம் செய்யல, அந்த சோதனை ஜெயித்தார். அதனால இயேசு யோவான்ல சொல்றாரு 17, என்னை நானே பரிசுத்தமாக்கினேன் அவர்களுக்காக. அப்போ அவர் பரிசுத்தமாக்கினேன்னு என்ன அர்த்தம்னா, அவர் பாவம் செஞ்சிட்டார்னா பரிசுத்தத்தை இழந்துட்டார்னு அர்த்தம். அப்போ இங்க சபைக்கு ஆவியானவர் இப்ப என்ன பேச விரும்புகிறார்னா, இந்த வசனத்தை உதாரணத்தை கொண்டு உங்களுக்கு புரியும்படி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இயேசுவை குறித்து பார்த்தோம். இப்போ நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். நீங்க உங்களை பரிசுத்தமாக்கிட்டார், அப்படிதானே? நீங்க நீதிமான் ஆகிட்டீங்க. இப்போ யாரும் நீங்க பாவம் இல்லை, அப்படிதானே? பழைய பாவத்தில் யாரும் என்ன இல்லை இல்லை ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டாலே பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பழிச்சிட்டீங்க. இப்போ நீங்க நீதிமான், நீங்க பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி, அப்படிதானே? இல்லை சந்தேகம் இல்லை. இப்போ உங்களுக்கு பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக, நீதிமானாக உங்க பாவமே இல்லாதபடிக்கு நீங்க வந்துட்டீங்க கிறிஸ்துவுக்குள்ள. ஆனா உங்களை பாவம் செய்வதற்கு என்ன செய்வான்? பிசாசே தூண்டுவான். நீங்க நினைக்கலாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டா, அபிஷேகம் வாங்கிட்டா, இனி பாவமே செய்யாம வாழ்ந்துடல அப்படின்னு. கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப சோதனை வரும் உங்களுக்கு, பாவம் செய்யாதபடிக்கு வாழ. நீங்க பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள, உங்க கிருபையை காத்துக்கொள்வதற்கு. அப்போ சாத்தான் என்ன செய்வான்? திரும்ப உங்களை பாவத்துக்குள்ள கொண்டு போக முயற்சி பண்ணுவான், போராடுவான். நீங்க எம்ஜிஆர் பாட்டுனா ரொம்ப ரசிச்சு கேட்டிருப்பீங்க ஆரம்பத்துல. சிவாஜினா பிடிக்கும், ரஜினா பிடிக்கும், பழைய பாட்டுனா, சினிமா பாட்டுனா அவ்வளோ அழகா பிடிக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ரக்கபரா 4 பாஷை பேசி வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் புதிய வானம் ஒரு பாட்டு சும்மா டிவியில் ஆன் பண்ணி, ஐயோ ரொம்ப அந்த நாட்களில் கேட்ட பாட்டு மறக்கவே முடியல. சர்ச்சில் பாடுற பாட்டு ஞாபகம் இருக்காது, அந்த எப்பவுமோ கேட்டிருப்போம். அது என்ன செய்யும்? டிவி ஆன் பண்ணிட்டு அங்கே ஓடிட்டு இருக்கோம். இப்போ சாத்தான் சோதிக்கிறானா? அவங்கள சோதிக்கிறானா? அந்த பழைய அந்த வாழ்க்கையை கொண்டு வரானா? உலக ஸ்நேகத்தை கொண்டு வரானா? நீங்க எந்த விட்ட பாவத்தையோ அதை தொடரும்படி போராடுறானா? சோதிக்கிறானா? உங்க காதுக்கு சோதனை. எதுக்கு சோதனை? அப்போ உங்க காது விருத்த சேதனம் பண்ணப்படணும். உங்க காது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதா இருந்தா சினிமா பாட்டு கேட்காது. சினிமா பாட்டு என்ன செய்யாது? கேட்காது. சோத்திரம். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனா விவேக் காமெடி ஓடுது டிவியில. பாசு நான் தான் எங்க சமூக விசுவாசம். நான் ஐயோ பாவம், அவங்களுக்கு சோதனை, நல்ல விசுவாசி தான், பாவம் சோதனை ஜெயிக்கல. நான் பாசு ஃபோன் பண்ணாமல் போயிட்டு வரேன், சில நேரம் ஃபோன் பண்ணாமல் போயிடுவேன். அப்போதான் பார்த்தீங்கன்னா அவங்க நிலவரம் கலவரம் எல்லாம் தெரியும். ஃபோன் பண்ணிட்டு தான் போவேன், தெரியப்பட்டு சில நேரங்கள் ஆவியில் நடத்தப்படுவேன். ஃபோன் பண்ணாமல் போகணும்னு தோணும், போயிடுவேன். அப்போ தான் விவேக் காமெடி படுத்துட்டு குடும்பமே பார்க்குறாங்க. என்னை பார்த்தோன்னே டிவி ஆஃப் பண்ணிட்டு பாசு வராங்க. நான் சொன்னேன், பாசு வருங்கன்னா உங்கள் வீட்டில் ஏசு இருக்கிறாரு, அது யோசிக்கலையா?
என்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அதே மாதிரி உட்காந்து குடும்பம் உட்காந்து ஜெபம் பண்றீங்களா? குடும்பமா டிவி பாக்குறீங்க, குடும்பமா கல்யாண வீட்டுக்கு போறீங்க, குடும்பமா மெரினா பீச்சுக்கு போறீங்க, குடும்பமா என்ன செய்றீங்க? எல்லாத்துக்கும் நேரத்தை செலவு பண்றீங்க. குடும்பமா சர்ச்சுக்கு வரீங்களா? குடும்பமா வீட்டுல ஜெபம் பண்றீங்களா? சொல்லுங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். யோசுவா மட்டும் குடும்பமா ஆண்டவர் சேவிச்சாரா? யோசித்து பாருங்க. அப்போ என்னதான் அவங்களுக்கு சோதனை பாத்தீங்களா? டிவி மூலமா அந்த கேட்ட காமெடி தானே. உங்க வாழ்க்கையே காமெடி ஆயிடும். சிம்சனை கட்டி வைத்து அவனை வேடிக்கை பொருளாக்கி காமெடி ஆக்கினாங்களாம். உங்க வாழ்க்கையே காமெடி ஆயிடும். அப்போ பாஸ்டர் எங்க வீட்டுல பிரச்சனை தாங்க முடியல, எங்க வீட்டுல போராட்டம் தாங்க முடியல, ஒரு விடுதலே இல்ல, ஏன் தான் ஏசப்பாவுக்கு இறக்க இல்லையா, ஏசப்பாவுக்கு கண்ணு இல்லையா, ஏசப்பாவுக்கு வாய் இல்லையா, மனசாட்சி இல்லையா? நீ காமெடி ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு உன் வாழ்க்கை காமெடி மாதிரி 4 பேர் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல ஏசப்பாவுக்கு இறக்க இல்லையா, ஏசப்பாவுக்கு மனசாட்சி இல்லையா, ஏசப்பாவுக்கு இப்படிலாம் பேசினவங்க இருக்காங்க. நான் பேசல, இப்படி பேசினவங்களை நான் பிடிச்சி சத்தம் போட்டிருக்கேன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவர் இரக்கத்துக்கு முடிவு இல்லை. அவருக்கு இறக்க இல்லையா நீ சொல்றீங்க, உனக்கு மனசாட்சி இல்லைன்னு கேட்டேன். அவர் இறக்க இன்னும் உயிரோடு இருக்க, நீ பேசுற பேச்சுக்கு என்ன, நீ பேசுற பேச்சுக்கு அவர் இறக்க கிருபை இன்னும் உயிரோடு இருக்கிற. ஆமா, அவர்கிட்ட போய் இறக்க இல்லையா? என்ன ஆண்டவர் மறந்துட்டாரோ? நாங்க நீ ஏன் ஆண்டவர் மறந்துட்டியோ? நம்ம ஆண்டவர் மறந்துட்டாருங்க. யோபு மாதிரி சோதனைங்க. யோபு மாதிரி சோதனை போட்டா சர்ச்சுக்கு வர மாட்டீங்க நீங்க. இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எதுக்கு நினைச்சிருப்பீங்க? அவர் யோபு வாழ்க்கையை படிச்சு பார்த்தா யோபம் அந்த மனுஷன் உயிர் மட்டும் தாங்க இருந்துச்சு, அவருக்கு சுவாசம் மட்டும் இருந்துச்சு, வேற என்னங்க அவருக்கு இருந்துச்சு? யோபாவான். அது மாதிரி யாரும் சோதனை பாடுகளை சகிக்க முடியாது. அவ்வளோ நல்ல சாட்சியுள்ள மனுஷன், தேவனுக்கு பயந்தவனா, உத்தமனா, சன்மார்க்கனா, பொல்லா போயிட்டுங்களா, அந்த மனுஷன் அந்த பாடுனா நம்ம ஆட்கள் வாழ்ற வாழ்க்கைக்கு அப்படியே வாழ்றாங்க. சோதனை யோபு மாதிரி பிரச்சனை, யோபு மாதிரி போராட்டம் சொல்லிடலாம், ஈஸியாக பேசிடலாம். யோபு புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்க போராட்டங்கள், பிரச்சனைகள், 4 பேர் சிரிக்கிற மாதிரி, கிண்டல் பண்ண மாதிரி இருக்கு. 4 பேர் உங்க ஆண்டவர் எங்கே, உன் தேவன் எங்கே, ஏன் உன் கடன் பிரச்சனை, ஏன் உன்னால கடன் அடைக்க முடியல, ஏன் உன் பிள்ளைகள் திருமணம் நடக்க, ஏன் இன்னும் பிள்ளைகள் பிறக்கல, இன்னும் ஏன் உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உயர்வு இல்லை. அநேகர் உங்க சொந்தக்காரங்க அந்நியர்கள் நீ சர்ச்சைக்கு தானே போற, இயேசுன்னு போற, ஏன் அந்த தேவன் ஏன் உன்னை கைவிட்டாரு, அந்த தேவன் உனக்கு உதவி செய்யல, ஏன் உன் வாழ்க்கையில கஷ்டம், அவங்க கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னா காரணம் தெரியுமா? அது அவங்களோட குறை இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்கு குறை. நம்ம கர்த்தரை சரியாக தேடல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்போ அதுக்குடைய ஆப்போசிட் என்ன தெரியுமா? தேடாதவங்களுக்கு எல்லா நன்மையும் குறையப்படும், தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும். யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு சோதனைகள் வரும்போது அப்ப இயேசு அவருக்கும் சோதனை வந்தது, அவர் பாவம் செய்யாதபடி பரிசுத்தை காத்துக்கொண்டார். இன்னைக்கு உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வீட்டில் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், எங்கனால் போனா வந்தா இருக்கலாம். ஆனா அங்க சோதனைகள் வரும்போது அந்த சோதனையில் நீங்க தோற்று போவீர்களானால் உங்கள் பரிசுத்தம் குறைந்து காணப்படும், பரிசுத்தத்தை இழக்க நேரிடும். அப்ப பிசாசு என்ன செய்வான், அண்ணி என்ன செய்வான், உங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணுவான். அல்ல இல்லையா? ஒரு வசனம் சொல்லு, உங்களை தொடுகிறேன் கண்மணி தொடு. அந்த வசனம் எடுங்க பார்க்கலாம், அந்த வசனம் எடுங்க. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமா எடுங்க. நிறைய பேர் அந்த வசனம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அது நான் அதில் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்த வசனத்தில் சரி பார்த்தீங்களா, கத்து நல்லவர். கொண்டு வந்த வசனத்தை பேசாமல் போயிடுவோம்னு நினச்சேன். பாசு ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. சரியா, சீக்கிரம் சீக்கிரம். சகரை 8:2 இப்போ உங்களை தொடுகிறோம் அவருடைய கண்மணி தொடு 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கா. இப்போ யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? அதுக்கு முந்தின வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற, வாசிங்க. சீயோனே நீ உன்னை விடுவித்துக்கொள், வாசிங்க. பிற்பாடு மகிமை உண்டாகும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் வாழ்க்கையில மகிமை வெளிப்படணும் அப்படின்னா நீ எங்க குடியிருக்கிற? பாபிலோன் குமாரத்திடத்துல குடியிருக்கிற சீயோனே. சீயோன்னா தேவஜனம், பாபிலோன் யாரு? அந்நியர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள். இன்னும் வெளிப்படுத்தும் விஷயத்துல பாபிலோனிய ஸ்திரீ பாத்தீங்கன்னா மகா வேசிகளுக்கு தாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அசுத்தமானவள், அசுத்தத்துக்கு லீடர் அவ தான் வெளிப்படுத்து. அப்போ அசுத்தமான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை.
அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ ஜனங்க சியோன் தான், ஆனா எங்க குடியிருக்குதான்? பாபிலோன் இடத்துல குடியிருக்கிற சியோனே, நீ தேவ ஜனம் தான், நீ பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைதான், ஆனா நீ எங்க வாசமா இருக்கிற? எங்க எங்க வாழ்ற? உன் வாழ்க்கையில் என்ன பாவம் இருக்கு, என்ன அசுத்தம் இருக்கு, என்ன அருவருப்பு இருக்கு, என்ன இச்சை நாவி போராடுது, எந்த உலக சிநேகம் போராடுது, எந்த பாரம்பரியமான காரியங்கள் உன் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கு, உலகத்தின் காரியம் போராடி கொண்டிருக்குது. எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். இயேசு வசனத்தில் நிறைய வசனம் ஒரு வசனம் பிடிக்கும். யோவான் 17:16 சொல்லியிருக்காரு, நான் உலகத்தான் அல்லாதது போல என்னுடையவர்களும் உலகத்தார் அல்ல. கரங்களை தட்டுவோமா? தேவனுக்கு மகிழ்ச்சிமா. இயேசு நான் உலகத்தார் அல்ல, என்னுடையவர்களும் 12 சிஷ்யர்கள், மற்ற சிஷ்யர் என் கூட இருக்கிறவங்களா அவங்களும் உலகத்தார் அல்ல. ஆனா நாம என்ன செய்யறோம்? சபைக்கு வரும்போது 2 மணி நேரம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிறிஸ்டின், ஆனா சபை விட்டு வெளியே போனோம்னா டூப்ளிகேட் கிறிஸ்டின். உலகத்தான் ஏன்னா நாங்க உலகத்துல வாழ்றோம் பாஸ்டர், நாங்க வேலை செய்யறதுல எல்லாமே ரசிக்கப்படாங்க பாஸ்டர், நாங்க இருக்க சொந்தக்காரங்க ரசிக்கப்படல. அவங்க எப்படி இருந்தா நமக்கு என்ன? அவங்க எப்படி இருந்தா நமக்கு என்ன? அப்ப இயேசு சொல்ற நான் உலகத்தான் அல்லன்னு அவர் சொல்லிட்டார்ல. அப்ப தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவ பிள்ளைகள் மட்டும் உலகத்தார வாழ முடியுமா? அவங்க வாழ்க்கையில பாவம் இருக்கலாமா? பாரம்பரியம் இருக்கலாமா? நம்ம ஆட்கள் மார்கழி மாசம் வந்தா அவன் 4 புள்ளியில கோலம் போட்டான், இவன் 40 புள்ளியில கோலம் போடுறான். கோலம் எதுக்கு போடுறாங்க? அவன் கும்புற தெய்வம் லட்சுமி வீட்டுக்கு வரணும். உன் வீட்டுல லட்சுமியா வரணும், இயேசுதானே வரணும். அவன் எதுக்கு போடுறானே தெரியாம நீ அவன் 4 புள்ளியா எனக்கு போடுறது, நீ 40 புள்ளியில போடுற. மார்கழி மாசம் வந்தா எதுக்கு செய்யறாங்கன்னு தெரியாம செய்வாங்க. அவன் சொல்றான் அவன் குலதெய்வம் லட்சுமி வரணும் அப்படின்றான், மகாலட்சுமி வரணும் கோலம் போடுறான். அவன் மார்க்கத்தில் அப்படி இருக்கான், அவன் நம்பிக்கை அப்படி இருக்கு. நமக்கு என்ன லட்சுமியா நம்ம வீட்டில் வரணும்? லட்சுமியை சர்ச்சுக்கு வந்து உட்காந்து ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் கேட்குது. எங்க சேர்ச்சில் ஒரு லட்சுமி இருக்கு, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க. புரியலையா? புரியலையா? சோத்திரம். இல்லையா? இன்னும் உங்களுக்கு பைபிள் இருந்த காமிக்கணும். நெகமியா 9 வீட்டில் போய் வச்சு வான சேனைகளும் அவரை பணிந்து கொள்கிறது. அந்த லட்சுமி அந்த விக்ரம் அவர் பணிந்து கொள்ளலாம். வான சேனை பைபிள் இருந்து காமிக்கிறோம் உங்களுக்கு. தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அப்ப ஏன் சொல்ற நான் உலகத்தான் அல்லாத போல என்னுடையவர்களும் உலகத்தாரல. ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல போட்டிருக்காப்ல ஒரு நபர், பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டு மாதிரி என்ன செய்யறாரு, அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அந்த பழைய பாட்டு எம்ஜிஆர் பாட்டு பாடி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாரும் பார்க்குறேன். ஆனால் சுவிசேஷ ஸ்கூலில் ட்ரம்மில் அவள் தான் ட்ரம் அடிச்சுட்டு போய் கிராம ஊழியத்தில் போய் சுவிசேஷம் சொல்லுவார். இப்போ என்னாவது ஸ்டேட்டஸ்ல எம்ஜிஆர் பாட்டு இப்படி அப்படி டெய்லா என்னது ஏதோ அவர் எம்ஜிஆர் மாதிரி கையசிச்சு பாட்டு பாடி அதில் ஸ்டேட்டஸில் போட்டு விடுறாரு. அது ஒருத்தர் என்கிட்ட வந்து பாருங்க பாஸ்டர், குடும்பமாக சுவிசேஷம் சொல்லுது, கிராமகரமாக போகிறவங்க, பேண்டு வாத்திக்கிறவங்க, இப்போ எம்ஜிஆர் பாட்டு பாடி வாட்ஸ்அப் போடுறாங்க, இது என்னன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், 1 சொல்லப்பட்டிருக்கு, இது உலகத்தின் ஆவி. இது என்ன ஆவி? இது தேவ ஆவி கிடையாது. தேவாவி தான் ஒரு மரத்தை அதன் கனியினால் அறிந்து கொள்ளலாம். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. இது உலகத்தான், இது உலகத்தின் ஆவி. இது சர்ச்சில் வந்து அல்லேலூயா சொல்ல அங்கே போன என்ன செய்யும்? அங்கே உலகத்தின் பாடல்கள், உலகத்தின் நடிகர் பின்னால, சினிமா நடிகர் பின்னால உலகத்தின் காரியம் எப்படி இருக்கோ அப்படியே இவங்க உலகத்தின் மனுஷங்க. இவங்களுக்கு ஒரு வித்தியாசமே தெரியாது. எப்போ வித்தியாசம் தெரியுதுன்னா, இவங்க சர்ச்சுக்கு வரும்போது, இவங்க பாட்டு பாடும்போது, இவங்க சர்ச்சுள்ள நடிக்கும் போது தெரியும், பைபிள் கொண்டு வரும்போது கிறிஸ்டின் தெரியும். மற்றபடி உலகத்தில் வாழும்போது அதே வாழ்க்கை, அதே பேச்சு, அதே காரியங்கள் எல்லாமே இருக்கும். தேவாவியை பெற்றவர்கள் அல்ல, தேவாவியை பெற்றவர்கள் அல்ல. அவ பரிசுத்தத்தை இழப்பது என்பது, நீ பாபிலோன் குமாரத்திடத்தில் குடியிருக்கிற சியோனே, நீ எங்க குடியிருக்கிற? எருசலேமில் இருக்கிற நீ பரிசுத்த நகரமாகிய மகாராஜாவின் நகரமாகிய அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில் இருக்க வேண்டிய நீ எங்க குடியிருக்க? பாபிலோனுடைய ஸ்திரீ இடத்துல. அப்போ மகா அருவருப்புகளின் வேசிகளின் தாய் பாபிலோன். பாரம்பரியங்களை அசுத்த அருவருப்பு உன் வாழ்க்கை எங்க இருக்கு? உலகத்தில் இருக்கு. உலக ஸ்நேகம், தேவனுக்கு ஒரு பகை எங்க இருக்கு? இல்லை என்னன்னா, யாக்கோபு 4 உலக ஸ்நேகம் தேவனுக்கு ஒரு பகன்னு சொல்லுவார். அதுக்கு முந்தின வசனம், அந்த வசனம் முதல் விபச்சாரர். ஐயோ கொடுமையா இருக்கு அந்த வார்த்தை. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக ஸ்நேகம் தேவனுக்கு ஒரு பகை. அது சொல்லும் போது அந்த வசனம் விபச்சாரன்னு. அது உலக ஸ்நேகம் வந்து அந்த விபச்சார பாவத்தை கொண்டு வந்து நிறுத்துறாரு யாக்கோபு நிருபத்தில். பயங்கரமான காரியங்கள். அப்படின்னா எப்படிங்க? இப்போ வந்து தெரியுமா, பாஸ்டர் உன்னை தொடுறேன், கண்மணியை தொட, என்ன எத்தனை பேரும் தொடுறாங்க, ஆண்டவரை வேடிக்கை பார்க்கிறார். நீ இன்னும் பாபிலோன் குமாரத்திடத்துலேருந்து வெளியே வரலையே, அந்த பாரம்பரியத்திலேருந்து வெளியே வரலையே, அந்த உலக வாழ்க்கையிலேருந்து வெளியே வரலையே, அந்த பாவத்திலேருந்து வெளியே வரலையே, அந்த அசுத்த அருவருப்புலேருந்து வெளியே வரலையே, உலக ஸ்நேகத்திலேருந்து வெளியே வரலையே. இன்னைக்கு பாஸ் சொல்ற கேட்கறாங்களையோ, ஃப்ரெண்டு சொல்றதுக்கு நல்லா கேட்பாங்க. சாலமோன் பையன் ரெகோபோயம் மாதிரி.
அவனுக்கு ரசிக்கப்பட்டா ரசிக்கப்படாதுன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்கு. அப்ப நீங்க வர வேண்டியது, வெளியே வர வேண்டிய விஷயத்துல வெளியே வந்துட்டா உங்களை ஒருத்தனையும் தொட விட மாட்டார் ஆண்டவர். உன்னை தொடுகிறவன், அப்புறம் நீங்க வசனத்தை வச்சு கேட்கவே இல்லை, அவர் ஸ்டைல்ல யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். பிரேசல இன்னைக்கு பாபிலோன் குமாரத்திலே குடியிருந்துகிட்டே சியோன் வாசியே தேவ ஜனமே பிரச்சனை தாங்க முடியல, போராட்டம் தாங்க முடியல, சாத்தான் போராட்டம், சத்துரு போராட்டம், எதுக்குறதா சத்துரு போராட்டம், நம்ம பண்ண வேண்டியெல்லாம் பண்ணிட்டு கிடைச்ச சத்துரு போராட்டம்ன்றோம். அதுவும் பெரிய பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்குள்ள. நம்ம மறந்துருப்ப மாட்டோம், நம்ம கீழ்படிய மாட்டோம், நம்ம எதுல இருந்து வெளியே வர சொல்றோம் அதுல இருந்து வெளியே வர மாட்டோம். ஆனா பிரச்சனைக்கு மட்டும் நம்ம ஒரே ஒரு சாத்தம் சொல்லலாம், அட பாவி பண்றலாம் நீ பண்ணிட்டு என் பேர் சொல்றேன் நம்ம கிறிஸ்தவரை பார்த்து. சத்துரு போராட்டம். அல்லேலூயா. வசனம் சொல்லு, அசுத்தன் உன் இடத்துல வருவதில்லை. சத்துரு கிட்ட வரமாட்டான், வசனம் சொல்லுது. அப்புறம் சத்துரு போராட்டம் இல்லாதபடிக்கு கர்த்தர் இங்க கிரியை செய்திருக்கிறார்கள். நம்மளை தொடுகிறவன், அவர் கண்மணியை தொடுகிறானால் வெளியே வர வேண்டிய காரியத்தில் வெளியே வரலாம். சொல்லுவாங்க, உங்ககிட்ட இந்த தவறுக்கு கண்டித்து உணர்த்தாங்கன்னா இது கீழ்படிங்கிறானா அதை நீங்க செயல்பட்டு பாருங்க, கீழ்படிச்சு பாருங்க, நிச்சயம் உங்களை சத்துரு தொட விட மாட்டார் ஆண்டவர். உங்க வீட்டுக்கு போராட்டம் வராது, உங்க குடும்பத்துக்கு போராட்டம் வராது. அப்புறம் பாருங்க உங்க குடும்பத்துடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் பாருங்க. பிரேசலா, ஹல்லேலூயா. அடுத்து அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஆவின் கனி உள்ள வாழ்க்கை வேண்டும். என்னது? ஆவின் கனி உள்ள வாழ்க்கை வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடறேன். ரூத் 3:11 வசனம். நிறைய வசனம் எழுதி வச்சிருக்கிறேன், இருக்கட்டும் பரவாயில்ல. இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி ஸ்திரீ என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும், அந்த வார்த்தை ஊரார் எல்லாரும் அறிவாராம். ஒன்று தெரிஞ்சுக்க, போவாஸ் வயல் நிலத்துக்கு இப்போ போனா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஆக இல்லை. அந்த வயலில் வேலைக்காரியோட நம்ம நேரத்தில் சர்ச்சுக்கு போக வேலை 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 வேலையில் ஒருத்தி ஆண்டவர் மகாராணியை உயர்த்தினாரியா. வேலைக்காரி கூட இல்லை அந்த வயல் நிலத்துக்கு. வேலை செஞ்ச சம்பளம் கூலி, அந்த வேலைக்காரி கூட இல்லை. வேலையில் வருமானம் இல்லை, 10 பைசா வருமானம், வேலை இல்லை. ஆனா அவளை அந்த ஆண்டவர் உயர்த்தினார். காரணம் தெரியுமா? என் ஊரார் எல்லாரும் நீ குணசாலி என்பதை அறிந்திருக்க. அவ குணத்தை பார்த்து ஆண்டவர் உயர்த்தினார். ஆவின் கனி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. ரூத் ஆண்டவர் உயர்த்தினதுக்கு காரணம், அடுத்தவள சாப்பாட்டுக்கு வழியில தரித்திரம் ஏழ்மை என்ன செய்யன்னு சொல்லி தெரியல. ஆனா அந்த போவாசுக்கு திருமணம் முடித்து வைத்து அந்த வயலத்துக்கு சொந்தக்காரியாக்கி அவள் ஆண்டவர் மகாராணி, எஸ்திரி மகாராணி போல உயர்த்தினதுக்கு என்ன காரணம்னா, அவ எந்த தகுதியில, ஒரே தகுதி, நீ குணசாலி என்பதை அந்த போவாசு குறித்து பைபிள் சொல்லப்பட்டு மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், அவன் பரிசுத்தம் உள்ளவன், பணக்காரன். அவன் பொண்ணு எடுக்கணும், திருமணம் பண்ணா அவன் ஈக்குவல் தான் அவன் என்ன செய்யணும், வசதியானவன் என்ன செய்வான், பணக்காரர்கள் பொண்ணை பார்ப்பான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழியில் அதை கல்யாணம் பண்ணுவான் பணக்காரன், சொல்லுங்க. ஆனா அவன் என்ன செய்யறான், அவன் ஈக்குவலான வசதியான பொண்ணை பார்க்கல. ஆனா அவன் ரூத்தை திருமணம் பண்றானா ஒன்னே ஒண்ணு பார்க்கறான், நீ குணசாலினி ஸ்திரீ என்பதை ஊராரே அறிந்திருக்கிறாங்க. அந்த குணத்தை பார்த்து பொண்ணு எடுக்கிறான். அல்லேலூயா. குணம் நல்ல குணம் தான் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையுங்க. அல்லேலூயா. குணம் நல்ல குணம் இருந்தா என்னாகும்? ஆமா, ஸ்தோத்திரம். இப்போ பார்த்து யாரா போய் விசாரிச்சாங்கன்னா, ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு வச்சா, இந்த பொண்ணு இவள் வாயாடி என்பதை என் ஊரார் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். கோபப்படாதுங்க. ஒரு சிலர் சொல்லப்பட்டிருக்கு, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, சண்டைக்காரியோட வாழ்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் மூலையில் இருக்க தங்கியிருப்பது நல்லது. சண்டைக்காரியோட வாழ்வதை காட்டிலும் வனாந்தத்தில் போய் தனியாக தங்கியிருப்பது நல்லது. இன்னைக்கு பார்த்தேன், வீட்டில் உள்ளவங்க பெண்கள் நிறைய இருக்கேன், கோவப்படாதீங்க, சத்தியத்தனை சொல்கிறேன், ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி கோவப்பட்டேன். நீங்கள் பைபிள் வசனத்தை கோவப்பண்ணி ஆமாம், நான் வசனத்தை காமிச்சிட்டேன். நீங்கள் பைபிள்கிட்ட சண்டை போடணும், என்கிட்ட சண்டை போடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தா வாயாடி, சண்டைக்காரி, கோபக்காரி, அடங்காப்பட்டாரி, புத்தி இல்லாதவ நிறையா. ஆனா ரூத்துடைய உயர்வு, ஆசீர்வாத மேன்மை, அந்த நீ என் ஊரார் எல்லாரும் நீ குணசாலின்னு சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில என்ன இருக்குது? நல்ல குணம் இருக்கணுங்க. என்ன இருக்குன்னா, நல்ல குணம் இருந்தால், நற்குணம் இருந்தால் அந்த ஆவின் கனி ஆண்டவர் உயர்த்துவார். நிச்சயம். யோசிப்பு கனி தரும் திராட்சை செடி உயர்த்தினாரே இல்லையா? அது 49:22 யோசிப்பு கனி தரும் திராட்சை செடி. ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, சொல்லி நான் முடிச்சிடறேன். கிராமத்து ஒரு ஊழியத்துக்கு போகும்போது கேட்டாரு, பாஸ்டர் உன் மனைவி உன் வீட்டோரங்களை கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள் பைபிள் சொல்ல, என் பொண்டாட்டி சண்டைக்காரியா இருக்கிறாள், நான் என்ன செய்யணும்? நான் சொன்னேன், முதல் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன்
நீங்க கணவர் கர்த்தர் பயந்து அவரை வழி நடந்தா உங்க மனைவி நிச்சயம் இந்த வசந்தபடி மனைவி விட்டு வரீங்களே கனிதரும் திராட்சை செடி போல இருப்பா, திராட்சை கொடி போல இருப்பா. நீங்க வந்து கர்த்தருக்கு பயப்படாம நீங்க கர்த்தர் வழியில போகாம மனைவி திராட்சை கனி கொடுங்க, மனைவி கனி கொடுங்கன்னா நீங்க கர்த்தருக்கு பயந்து வாங்க. அல்லேலூயா. ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு, அப்படிதானே? அப்பதான் அவர் யோசிச்சார். அல்லேலூயா. அப்போ கணவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நடந்தா அவங்க மனைவி எப்படி இருப்பாங்க? உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல நல்லா கனி கொடுக்கிற ஒரு மனைவி, ஆவின் கனி இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்கள் எப்படி வரணுமோ அப்படி வந்தால் பெண்கள் என்ன செய்வாங்க குடும்பத்தில்? அப்போ ஆண்கள் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். பெண்கள் வீட்டில் மனைவி எப்படி இருக்கணும்? ஆவின் கனி கொடுப்பாங்க. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் இருக்கும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். சரிங்களா? அப்போ இந்த ஆலோசனை எழும்பு சியோனே, ஜெபத்தில் எழும்புங்க, பரிசுத்தமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கட்டும், அடுத்த ஆவின் கனி இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் 4 மறக்காமல் கை கொள்ளுங்க. உங்கள் எல்லைக்குள்ளாக விருத்த சேதனம் வர முடியாது, உங்கள் குடும்பத்துக்குள் விருத்த சேதனம் இல்லாதவங்க வர முடியாது, அசுத்தம் சாத்தனம் வர முடியாது. எந்த பிரச்சனை இல்லாமல் சந்தோஷம் மன மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்வீர்கள். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி, அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், சமாதானமான குடும்பமாக, மன மகிழ்ச்சியான குடும்பமாக நீங்கள் வாழ்வீங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து சாட்சி பாஸ்டர் சொல்லுவாங்க வர நாட்டில். அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். தேங்க்யூ பாஸ்டர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல ஒரு ஆலோசனையை கேட்டோம் இல்ல? இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்படின்னும் போது சகோதரிகள் எல்லாருக்குள்ளுமே அந்த அந்த பொறுமை, அந்த நிதானம். பெண் என்றால் அவ்வளவு பொறுமைசாலி, அப்படி குணசாலி அப்படின்வாங்க. இன்னைக்கு யதார்த்தமா ஒரு சகோதரனை சந்திச்சேன் இதே வால்டாக்ஸ் ரோட்ல. அந்த சகோதரர் நம்ம சபை ஒரு வாலிப பிள்ளையை குறித்து சொன்ன சாட்சி ஒரு பாஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு காலையிலையா நம்ம சபை பிள்ளைய குறிச்சு ஒரு பிள்ளைய பார்த்தேன். அந்த பொண்ணு எவ்வளோ நிதானமா, எவ்வளோ பொறுமையா, அந்த பிள்ளைக்கே தெரியாது தன்னை அவர் பார்த்தாரு. ஒரு மனுஷன் நம்ம விசுவாசி நம்மளை பார்த்தாருன்னா அந்த பிள்ளைக்கே தெரியல. எவ்வளோ ஒரு பவ்யம், எவ்வளோ ஒரு அடக்கம். பஸ்ல போற பிள்ளைய பார்த்துருக்கிறாரு. இல்லையா சொல்லுவோம், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்க மாட்டீங்க. கேட்கும் போது சந்தோஷமா இருந்தது. நம்மளை பார்க்கிறவங்க நம்மளை குணசாலின்னு சொல்லணும். நம்ம பார்வை, நம்மளுடைய நடக்க அப்படி ஒரு நிதானமான நட, ஒரு கண்ணியமான நட, மற்றவங்களை கனப்படுத்துறது, ஹானர் பண்றது, பயப்படுறதுல இருந்து. நான் சொன்ன சமீபத்துல ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையோட பாஸ்டருடைய இங்கேயா ராயபுரத்துல இம்மானுவேல் தேவராஜ் சபையில எப்ரோன் சபையில அந்த பாஸ்டருடைய மகன், அந்த பாஸ்டர் அவங்களாம் வந்து கவனிச்சது, அந்த சபையில வாசிச்ச பிள்ளைகள் அதெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன், இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கணும். வசதினா திமிரா பெருமையா நடந்துக்கணும்ன்ற அவசியமே கிடையவே கிடையாது. தாழ்மையா இருக்கணும். கர்த்தருக்கு தாழ்மையா இருக்கிறவங்களை உயர்த்தி பார்க்கறது தான் அழகு. ஆமென். நல்ல ஒரு ஆலோசனையை இந்த 1ஆம் தேதி அதுவுமா கேட்டோம். சரி, கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு இல்ல, கல்யாணமான பெண்களை குறித்து அதான் சொல்லணும். இங்க சுத்துறா அங்க சுத்துறான்னு கேள்விப்பட்டா அது அசிங்கம். அது என்னது? அது குணசாலி இல்ல, அது வேற சாலி இல்ல. அப்படி ஒரு 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 பயப்படணும். ஒரு அதான் நம்மள இப்படி சொல்லுவாங்க, நமக்கு 2 கண்ணு. பக்கத்துல பார்த்து நமக்கு 2 கண்ணு, நம்மளை சுத்தி 1000 கண்ணு. அந்த பயம் இருந்தா போதும். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. அப்படி கிடையாது. அவர் சொன்னார்ல, ஸ்டேட்டஸ் போடும்போது ஒரு சினிமா பாட்டு துணிச்சலா போடுறோம்னா அப்ப எவ்வளவு துணிக்கிறோம். அதை நம்ம போடுறோமே, நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளை, அவரு போட்டவர் இல்லையா? போடுவாங்க அநேகர் இல்ல. நான் ஒரு தடவை அப்படி சொன்னேன் தெரியுமா? எங்க ஃப்ரெண்டு பிள்ளைங்கெல்லாம் டான்ஸ் ஆட மேலே ஏறிட்டாங்க. நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் ஒருத்தி எனக்கு ஃபோன் பண்ணா, மாமா நான் டான்ஸ் ஆடல, நீ போயிட்ட. நான் சொன்னேன், உங்களை அப்படி பார்க்க நான் விரும்பல, எனக்கு அது பிடிக்கல, நான் பண்ணிட்டேன் வந்துட்டேன். ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம பிள்ளைகளை அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் பார்க்க விரும்புறோம். ஆமென். சோமன்ல கண்களை மூடி. தகப்பனே நன்றி அப்பா. அப்படியே பழகிட்டா, அப்படி தூசியிலையும் அந்த அந்த பாவத்திலையும் இருந்து பழகிட்டா, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு அப்படிங்கிறது பதிலா தூசி படைஞ்சி மங்கி வாழ்க்கையில பிரகாசிக்க முடியாம. நான் சொன்னல, என்னைக்கோ சண்டே கிளாஸ் எடுத்த பொண்ணு இன்னைக்கு ஊழியக்காரியா எனக்கு இது எனக்கு தெரியல, அது அடையாளம் சொல்லுது எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து பார்த்து பேசி உருவாக்கி கர்த்தருக்காக நிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, கர்த்தருக்காக நீங்கள் எழும்ப முடியும்.
ஒவ்வொருத்தரும் எழும்பணும். ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கான வல்லமைய அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உமது வல்லமையை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் அப்பா. பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு கேட்போம் அப்பா. நாங்கள் குணசாலி என்பதை எல்லாரும் அறியணும்ப்பா. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, அப்படி போக கூடாது. பயப்படணும். நம்ம கேரக்டரு ஒருத்தன் சொன்னா, ஒரு கேரக்டர் செத்து போயிட்டாலே அந்த ஆள் செத்து போயிட்டான். கவனிங்க, ஒருத்தனுடைய கேரக்டர் செத்து போயிட்டாலே அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தமா. கேரக்டரை கெடுத்துக்காதீங்க, பேரை கெடுத்துக்காதீங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். பேரை கெடுத்துட்டு அப்புறம் நம்ம செத்த பிணமா தான் உயிரோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்படி இல்லாம குணசாலி அப்படின்னு பேர் எடுக்கணும். ஒரே முறை தான் வாழ போறோம். ஒரே வாழ்க்கை தான். அதுல நல்ல ஒரு மகிமையான சாட்சியோடு வாழ ஆண்டவரே கிருபை தாரும் என்று கேட்போம். ஆண்டவரே மக்கு நன்றி. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை செய்து முடித்திடுவேன். கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன். தாழ்மையோட சொல்வதை